சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான பொழுதிலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஸ்லாக்கியத்தை தந்து கர்த்தாவே, இம்மடு நேரமாக உம்மை மகிமைப்படுத்தி துதித்து இந்த நேரத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே, தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன், இந்த நேரத்திலே உண்மையாக உம்முடைய வார்த்தைக்காக வாஞ்சித்து உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன், வார்த்தையை அனுப்பி பேசுகிற தேவன். இந்த காலை பொழுதிலும் நீர் எங்களோடு பேசி கர்த்தாவே, இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததென்று ஆண்டவரே அன்றைக்கு எம்மாவூருக்கு போகிற அந்த சீசர்கள் சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும், பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் பிலதெல்பியா சபையினுடைய ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் வாசித்து நாங்கள் அமருவோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான காலை பொழுதிலே வந்த யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அங்கே கடந்த வாரம் நான் இந்த இடத்திலே இல்லை, ஆனாலும் நீங்கள் ஒரு அருமையாக தேவனை ஆராதித்து அருமையான செய்தியை கேட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கடந்த வாரத்திலும் நான் அதிக நீண்ட நாட்கள் அங்கே வெளி பிரயாணத்துக்கு கடந்து சென்றேன். அதை குறித்து நான் செய்தியின் முடிவிலும் அதே நேரத்திலே விசேஷித்த அறிவித்தல்களும் உண்டு. அதையும் நீங்கள் செவிமடுக்கும்படியாகவும் அதைவிட உங்களுக்கு விசேஷித்த ஒரு ஆகாரமும் உங்களுக்காக இருக்கிறது. ஆமேன். அதுக்கு முன்பாக ஆவிக்குரிய மனிதனுக்குரிய ஆகாரத்தை நாங்கள் புசித்துட்டு நாங்கள் மாமிசத்துக்குரிய ஆகாரத்தை நாங்கள் புசிப்போம். ஆமேன். இந்த அருமையான நாளிலே நாங்கள் சபை காலங்களின் தொகுப்பை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பிலதெல்பியா சபையின் காலத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த செய்தியின் தொகுப்பு நான் நினைக்கிறேன் 14வது அங்கே தொகுப்பு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி பிலதெல்பியான்ற என்ன அர்த்தம்? சகோதர சிநேகிதம். ஆமேன். சகோதர சிநேகிதம் என்பது பிலதெல்பியாவினுடைய அர்த்தம். ஆனால் எங்களுடைய சபை காலத்தில் இது 6வது சபை, 7வது லவோதிக்கா. ஆனால் பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியில் சகோதர சிநேகம் என்பது 7வது படி. அதனால் இந்த லவோதிக்காவில் சகோதர சிநேகம் இருக்கும் என்பதை நாங்கள் அதுதான் அர்த்தமும் அதில் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பரிபூர்ண மனிதனை அடைந்தவன் மத்தியில் என்ன இருக்கும்? சகோதர சிநேகிதம் இருக்கும். ஆனால் இந்த செய்தியில் இருக்கிற நாங்கள் எல்லாரும்
சகோதரராக இருக்கிறோம் என்பதுக்கு அது தவறான பொருத்துதல், தவறான அர்த்தத்தை கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில் உங்களுக்கு தெரியும், ஏன்னா விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சௌரசினை. ஆனால் சபை காலத்தில் பார்க்குற வேளையில் 7வது சபையின் காலம் வந்து என்ன? லவோதிகா. அதனுடைய அர்த்தம் என்ன? மக்களின் உரிமை. அப்போ இந்த சபை காலத்தில் வந்து ஜனங்கள் வந்து தங்களுடைய உரிமையில் தான் நடப்பாங்க ஒழிய, ஆனால் ஒரு மனிதன், அதாவது மனிதன் என்பதை விட ஒரு தேவனுடைய ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க, அதாவது தேவனுடைய வார்த்தை. ஆனால் அதனுடைய 6வது சபையின் காலத்தில் நாங்கள் பார்க்குற வேளையில் 6வது பார்க்குற வேளையில் அது வந்து இந்த சபையின் காலம் வந்து சகோதர சிநேகமாக இருக்கிறது. ஆமேன். ஏனென்றால் இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து ஒன்றுபட்டவர்களாக பல காரியங்களை செய்தார்கள். ஏனென்றால் அது ஒரு ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒரு காலம், திறந்த வாசல் கொடுக்கப்பட்ட காலம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? லூத்தரனை விட சீர்திருத்த காலம் 3, எப்பயுமே தேவன் 3ல் பரிபூர்ணப்படுற தேவன். சீர்திருத்தம் வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா லூத்தரன், அடுத்தது வெஸ்லி, அடுத்த லவோதிகாவில் தீக்கசி வருகிறார். அப்போ இந்த 3 சபை காலம் வந்து பெந்தகோஸ்தையும் வந்து சீர்திருத்தமாக இருந்தது. ஆனால் தேவன் 4வதுல வருகிற வேளையில் அது பரிசுத்த 4வது காலம் அல்ல. நீங்கள் தெரியும், நான் அடிக்கடி போதிக்கிறது உங்களுக்கு 3 அதுக்கு பிற்பாடு தலைக்கல்லுக்கும் இந்த லவோதிகாவுக்கும் இடையில் வந்து பரிசுத்த ஆவி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ பாருங்கள், இந்த காலத்தில் வந்து தேவன் என்ன செய்கிறாருண்டா, எப்படியாக ஒரு திறந்த வாசலை வச்சு தேவன் இடைப்படுகிறார் என்பதை இந்த பிலதெல்பியா காலத்தில் வந்து நாங்கள் காணலாம். இந்த காலம் உங்களுக்கு தெரியும், 1750 1906 மட்டும் அங்கே கடந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த ட்ரிப்பில் இருந்துருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா சரி, ஓகே. அப்போ பாருங்கள், அந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்தின் தூதன் யார்? ஜோன் வெஸ்லி. இவர் வந்து சூசன்னாள் என்ற அவருடைய தாயாருடைய பேர், அங்கே அவருடைய தகப்பனாருடைய பேர் வந்து சாமுவேல் வெஸ்லி. இவளுக்கு தான் இவர் பிறந்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் என்று பார்க்கும்போது 17 பிள்ளைகளுக்கு ஜோன் வெஸ்லி வந்து ஒரு மகனாக இருக்கிறார். ஒரு மகன் என்ற வேளையில் அதுக்குள்ளே ஒரு ஆணாக இருக்கிறார். அதுக்காக மற்றவர்கள் ஆண் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. 17 பேருக்குள்ளே இவர் ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை வந்து இவர் ஜோன் வெஸ்லி. அதே நேரத்தில் இவருடைய இன்னொரு சகோதரனும் வந்து கிறிஸ்தவ பாடல்கள் எழுதுறதில் வந்து தேவனுடைய காரியங்களில் வளர்க்கப்பட்டதில் அவரும் ஒருவர். அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, இந்த 17 பேரையும் வளர்த்து அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஒரு காரியமாக வளர்த்தெடுக்க வந்து அவளுடைய தாயார் வந்து மிகுந்த கவனம், அதாவது பரிசுத்தவாட்டியாக இருந்தபடினால அவள் வந்து உத்தமமாக வளர்த்தாள் என்று அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் எப்பொழுதும் அந்த ஒரு தாயிடம்தான் அந்த கரம் இருக்கிறது. ஏனென்றால் மோசே சரியாக வளர்க்க ஒரு தாய் காரணமாயிருந்தால், ஆபிரகாம் லிங்கன் வளர்க்கப்பட ஒரு தாய் காரணமாயிருந்தால், உலகத்தில் வர்ற ஒவ்வொரு மனிதனும் உண்மையாக தேவனிடத்தில் திருப்பப்படுறதுக்கு எப்பயுமே ஒரு தாய். ஏனென்றால் அதுதான் தாய். அங்கே ஒரு பெண் குறிப்பிடப்படுறதுக்கு காரணம் என்னென்றால் அது ஒரு சபைக்கும் ஒரு அடையாளம். ஏனென்றால் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்கு சரியாக நடத்தப்படுகிறதற்கு அங்கே ஒரு தாய் மிக அவசியமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ரைட். அப்போ பாருங்கள், இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதோட சரித்திரங்களை பேசையில் இன்றைக்கி அதோட ஆவியுடைய தன்மையை பேசி நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். அப்போ பாருங்கள், அப்போ ஜோன் வெஸ்லி வந்து உண்மையாகவே உத்தமமாக வளர்க்கப்பட்டார். அவர் ஒரு அருமையான மனிதன். அவர் மத்தியில் அற்புத அடையாளங்கள் இருந்தது. அதே நேரம் தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த தாயாரின் உத்தம ஜீவியம்தான் அவர் கிறிஸ்துவுக்கு உண்மையாக நடக்க ஒரு காரணமாக அமைந்தது என்றதையும் அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ஊழியங்கள் வந்து ஒரு திறந்த வாசலாக இருந்தபடினால அநேக மிஷனரி ஊழியங்கள், அதே நேரம் சிறைச்சாலைகள், அநேக கிறிஸ்தவர்களை வந்து தேவனிடத்தில் நடத்துறதுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்தார். ஒரு ஐக்கிய ஒரு காரியம் என்று அதை நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள். 413வது பக்கம் நினைக்கிறேன். ரைட்.
அதாவது பாருங்க, அதே நேரத்தில் திகசுடர் ஸ்தாபனங்கள் ஏற்படுவதை ஜோன் வெஸ்லி விரும்பவில்லை. ஆனால் அது காலப்போக்கில் எப்படியா மாறினது? ஸ்தாபனமாக மாறினது. தேவனுடைய வல்லமையை தேடி ஒன்று கூடி ஜெபிக்கவும் தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும் ஒருவரை ஒருவர் அன்பினால் கவனித்து அவர்களின் ரட்சிப்பு கிரியையை நடப்பிக்க ஒத்தாசை செய்யவும் கருதி வெஸ்லியை சார்ந்தவர்கள் ஐக்கிய குழு என்னும் ஒரு குழுவை அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஏற்படுத்தினாங்க. ஏன்னா ஊழியங்கள் வளர வளர ஆரம்பத்தில் இவருக்கு ஒரு வெளியில் திறந்த வழியில் பிரசங்கிக்கிறத இவர் அது தேவனுடைய வழி நடத்தல் இல்லைன்னு அவர் விசுவாசித்தார். ஆனால் காலப்போக்கில் பார்க்குற வேளையில் திறந்த வெளியில் பிரசங்கிக்கும் போது அநேக ஜனங்கள் வருவதை கண்டு அது தேவனுடைய வழிதான் என்பதை அவர் அறிந்து திறந்த வழியில் அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்க விரும்பினார். எப்பயுமே ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளே அங்கே பிரசங்கிப்பதான் அது தேவனுடைய காரியம், தேவனுடைய ஆலயத்தில் தான் தேவன் இருக்கிறார் என்ற அந்த கொள்கையை விட்டு அவர் திறந்த வெளியிலும் அங்கே தேவன் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தில் பிரசங்கிப்பதினாலே அநேக ஜனங்கள் வருவார்கள் என்றதையும் அவர் அங்கே விசுவாசித்தார். அதே நேரத்தில் பாருங்க, ஐக்கிய குழுக்கள் அவர் ஏற்படுத்தினார். அது அவரல்ல, அவரோட சார்ந்தவர்கள். ஏனென்றால் ஊழியம் பெருக பெருக ஜனம் என்ன செய்யணும்? ஜனங்கள் மூப்பர்கள் எழும்பி என்ன செய்தாங்க? ஐக்கிய குழு எடுத்தாங்க. ஆனால் அந்த ஐக்கிய குழுவில் அவங்க என்ன செய்தாங்கண்டா, இதை நான் பேசிட்டு போகிறேன். ஏனென்றால் இந்த தன்மைகள் இந்த நாட்கள் எங்களுக்குள்ளே இருக்கணும், அதே நேரத்தில் அந்த தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதுக்காக நான் இதை பேசிட்டு நான் செய்திக்கு போகிறேன். பாருங்கள், ரைட், பாருங்கள், இந்த ஐக்கிய குழு என்னும் குழுவை ஏற்படுத்தினர். இதில் பாருங்கள், பாவத்தின் நின்று ரட்சிக்கப்பட்டு வரும் கோபத்துக்கு தப்பித்து கொண்டவர்களே அக்குழுவில் சேர்க்க முடியும். அதாவது பாவத்திலிருந்து தப்பிக்கப்பட்டு ரட்சிப்படைந்தவங்களை தான் அந்த குழு என்ன செஞ்சிச்சாம்? அங்கீகரித்து கொண்டது. பாருங்க, சேர முடியும். சுய ஒழுக்கத்துக்கென்று, அதாவது சுய ஒழுக்கம், அதாவது இந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கணுமெண்டா உங்களுக்கு என்ன வேணுமெண்டா ஒரு சுய ஒழுக்கம் வேணும். சுய ஒழுக்கமெண்டா தெரியும் தானே? இப்போ பரிசுத்தாவியினால் ஒழுக்கமாக மாறினவனும் இருக்கிறான். அல்லது இப்போ நாங்கள் ஒரு வேறு பாடசாலைக்கு படிக்கிற பிள்ளையோ அல்லது ஜொப்புக்கு போகிறவங்களோ இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? சில குணங்கள் எங்கிட்ட இருந்தாலும் அந்த நிர்வாகத்துக்கு கீழாக நாங்கள் இயங்குவோம். அதே மாதிரி இந்த குழுவில் சேர்றவங்களும் சுய ஒழுக்கம் இருக்கும். விளங்குது அவங்களுக்கு? அந்த சுய ஒழுக்கத்தில் அவங்க என்ன செய்யணும்? தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது, குடி பழக்கங்களோ வேறதோ, அதே நேரம் பொய் பேசாதவங்க, இப்படியான ஒழுக்கங்கள். சுய ஒழுக்கத்துக்கென்று குழுவை சார்ந்தவர்கள் சில நிபந்தனைகளை உண்டாக்கி கொண்டனர். தன் மரணத்துக்கு பிறகு குழு என்னவா மாறிட்டான்? ஸ்தாபனமாக மாறிட்டு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஜோன் வெஸ்லியுடைய நாட்களில் அந்த குழுவானது என்ன செய்தது? சரியாக இயங்கப்பட்டு அநேகரை எப்படி அன்பினால் கவனிக்கிறாங்க, அன்பினால் அவங்க என்ன செய்கிறாங்க? உபசரிக்கிறாங்க, காரியங்களை செய்கிறதுக்கு ஜோன் வெஸ்லி பிரசங்கிக்கிறேன். ஆனால் அவரோட குழுவை சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்கண்டா, ஆண் மக்கள் எல்லாமே எழும்பி ஒன்றாக சேர்ந்து நாங்கள் இந்த சபையிட முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம், அல்லது ஜனங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கொண்டு வர நாங்கள் என்ன செய்யலாம், அல்லது ஜனங்கள் சீர்கட்டு இருக்கிறாங்க அவங்கள சீர்படுத்தி ஆவியில் நாங்கள் அவங்களுக்கு அன்பை காட்டி கிறிஸ்துவ அவங்களுக்கு காண்பிக்கணுமென்று இந்த குழு இயங்கினர். அதுதான் திறந்த வாசல். புரியுதா உங்களுக்கு? அதான் திகசுடர். அந்த திறந்த வாசல் அதோட நிற்கல, அது அப்படியே வருது. எப்பயுமே சபை காலத்தின தொடர்ச்சி உள்ள வருது. அதான் திகசுடர். அந்த சபை காலத்தின் திறந்த வாசலை அவங்க முழுமையாக செய்யலாம் போயிட்டு. ஆனால் இந்த காலம்தான் திறந்த வாசலை கொண்டது. ஏன்னா யாரும் போகலாம் அந்த வாசலால். ஆமேன். இயேசு கிறிஸ்து என்னும் அந்த வாசலால் போகலாமெண்டா அன்றைக்கு ஜோன் வெஸ்லியோட கூட்டமானது அந்த சௌரர்கள் அந்த நிலையில் இருந்து செய்வாங்கண்டா அதை விட நீங்கள் எப்படி இருக்கணும்? இன்றைய ஆண் மக்கள் எப்படி இருக்கணும்? அதை விட ரெட்டிப்பாகி நீங்கள் ஊழியக்காரனோட நீங்கள் இடைப்படுறதை விட நீங்கள் சௌரராக இடைப்பட்டு என்ன செய்யணுமென்ற ஒவ்வொரு காரியங்களை பேசி நாங்கள் வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம், காரியங்களை என்ன செய்யலாம், நாங்கள் சபையினுடைய முன்னுக்கு கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யலாம், திட்டங்களை என்ன செய்யலாம் என்று என்ன செய்யணும் நடத்தப்பட்டு அதுக்கு பிற்பாடு வார்த்தையோடு நீங்கள் பார்த்து கடந்து செல்லணும். இதுதான் திறந்த வாசல்.
இல்லாட்டி நீங்கள் யாருக்கும் கொண்டு போய் இயலாது. மணவாட்டியானவள் சுயநலம் உள்ளவள் அல்ல. அவள் எப்படியானவளாம்? நித்திய ஜீவன் என்பது பிறருக்காக வாழ்வது, பிறனை கொண்டு வர்றதுக்காக செய்கிறது தான் காரியமாயிருக்கு. அப்போ பாருங்க, அவங்க அதனால தான் தேவன் அவங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்தார். ஏனென்றால் அந்த நற்கிரியைகள் தேவனை கொண்டு வந்துச்சான். அந்த கிரியைகள் எப்பயுமே என்ன செய்யும்? தேவனை கொண்டு வரும். நீங்கள் உண்மையாக செய்கிற ஒவ்வொன்றுக்கும் உத்தமனுக்கு எப்பயுமே கர்த்தர் துணையாக இருக்கு. அப்போ உண்மையாக தேவனுக்காக செய்கிற ஒவ்வொன்றுக்கும் தேவன் யாராம்? கடமைப்பட்டவராயிருக்கிறார். அப்போ அதுதான் திறந்த வாசல். அப்போ அது இன்றைக்கு இந்த மணவாட்டிக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்காக அவள் கொண்டு வர எதெல்லாம் செய்கிறாளோ அதெல்லாம் நீதியாக எண்ணப்பட்டு அந்த பலனை அவளோடு வரும். ஆனால் இன்றைக்கு மணவாட்டியானவள் மாறுபட்ட ஒரு வேடத்தில் இருக்கிறாள். முகமூடி தரித்தவளா என்ன செய்கிறாண்டா? தன்னை மறைத்து கொள்கிறாள். ஆனால் இன்றைக்கு மணவாட்டி மறைத்து கொள்ளப்பட அவள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிற நேரம் மற்றவர்கள் காணோம். ஆனால் உலகத்துக்கு அவள் தெரியாதவளை போல இருப்பாள். அந்த அர்த்தம் புரியுதா அவங்களே? அதாவது இவளா மணவாட்டி என்று ஆட்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஆனால் தேவனுடைய பார்வையில் அவள் வெளிச்சம் காட்டுவாள். ஆனால் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அங்கீகரிக்க மாட்டாங்க. அதிக சொல்கிறேன், யூதர்கள் இயேசுவை பரிசுத்தமுள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ள இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுது அவர் பரிசுத்தமுள்ளவராக இருந்தாராம். அதான் வேதம் சங்கீதத்தை கொண்டு தீக்க சொல்கிறார், என்னுடைய பரிசுத்தவானை என்னுடைய என்ன நல்ல வசனம், அது நல்ல ஒரு வசனம், அதில் எத்திக்க சொல்லு மரணத்தை நல்ல ஒரு வாசனம் ரைட் 16:10 அதாவது சொல்கிறேன், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண வெட்டீர் என்று என்ன சொல்கிறான் சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்க. அப்போ அதான் தீக்க சொல்கிறேன், வேதம் அவர் பரிசுத்தவான் என்று சொல்லுது. ஆனால் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள. அதே போல் உங்களையும் மணவாட்டியாக இருக்கிற உங்களையும் என்னையும் ஒரு வேளை அவங்க சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவன் ரத்தம் சிந்தினபடினால நாங்கள் மன்னிக்கப்பட்டவங்க. ஆனால் உலகத்துக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியவளாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த காரியத்தை அவங்க என்ன செய்தாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்? நாங்கள் ஒரு சிறந்த வாசலை உடையவளாக இருக்கிறோமா? நாங்கள் ஜனங்கள் வருகிறதற்கு நாங்கள் ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறோமா அல்லது மூடி வச்சிருக்கிறோமா என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். அதாவது என்னால் ஒரு மனிதன் வர்றதுக்கு தடையாக இருக்கா, அல்லது என்னுடைய கிரியையில் ஒருவனுக்கு தடையாக இருக்கா, அல்லது நான் யாருக்காவது சொல்லாமல் அழைக்காமல் இருக்கிறேனா என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பார்க்கணும். நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு அருமையான செய்தி அதெல்லாம் பார்க்கக்குள்ள நாங்கள் என்ன வந்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் வராதவங்க கேட்கவே மாட்டீங்க. அந்த ஆர்வம் இருக்குமா எனக்கு தெரியலை, கேட்குறவங்களும் இருக்கிறீங்க, அது சந்தோஷம். ஆனால் பாருங்கள், இப்படியாக நீங்கள் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளோ ஒரு மகத்தான திறந்த வாசலை தந்து இலவசமாய் தேவன் ரட்சிப்பை தந்து இலவசமாக செய்தி அனுப்பி நீங்கள் தேடாமல் தேவன் உங்களை தேடி செய்தியை கொடுத்து எல்லாமே தந்திருக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை சிந்திச்சு பாருங்கள். நான் சீக்கிரமாக கடந்து போகிறதுக்காக பாயிண்ட்ஸாக எழுதி வந்தேன். நான் அடுத்தது 416வது பக்கத்தில் அவர் சொல்கிறே பாருங்கள். ரைட், இப்போ பாருங்கள், அவர் சொல்கிறார், இக்காலத்து மக்கள் செய்யும் தப்பித்தத்தை அச்சபையின் கால மக்களும் செய்தனராம். அதாவது இந்த காலத்தில் என்னென்ன மக்கள் தவறு விடுறாங்களோ அதே காரியத்தை தான் என்ன செஞ்சாங்களாம் பிலதெல்பியா காலத்திலும் செய்தாங்க. அதே காரியத்தை தான் யூதரும் செய்தாங்க. இப்போ வாசிக்கிற என்னன்னு பாருங்கள், அதை வாசித்து உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். யூதர்கள் அச்சபையின் காலத்து மக்கள் செய்தனர். யூதர்கள் ஜெப ஆலயங்களில் வழிபாட்டின் முறையை மாத்திரம் கை கொண்டது போன்று பிலதெல்பியா சபையின் காலத்தின் மக்கள் ஒரு சபையில் சேர்ந்து வழிபாட்டின் ஆசாரங்களை பின்பற்றினர். ஆனால் சபையில் ஜீவன் இல்லை. ஆமேன். கிறிஸ்துவில் மாத்திரம் ஜீவன் உண்டு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்களா? யூதர்களும் யாரை நம்பினாங்க? தேவனோட வார்த்தையை விட தேவனை விட யாரை நம்பினாங்க? அவங்களுடைய ஆசார முறைகள், அதாவது பலி செலுத்துகிற, ஆலயத்துக்கு போகிற, 7 பண்டிகைகளை கடைப்பிடிக்கிற, இது மட்டும்தான் அவங்கள ரட்சிப்புக்கு வழி நடத்தும்னு நினைச்சாங்க.
அதே போல் பிலதெல்பியா ஜனங்களும் என்ன நினைச்சாங்கண்டா, நாங்கள் சபைக்கு போனால் சரி, வெள்ளை உடுத்து போனால் சரி, அங்கே போனால் சரி, அவங்களுடைய முறைகளை கை கொண்டு இந்த சிறைச்சாலையில் போகிறவங்களை அல்லது பைபிளை இலவசமாக கொடுத்து அது ஒரு ரட்சிப்புக்கு வருமென்று நினச்சி சபையை நம்பினாங்களாம். என்னத்தை நம்பினாங்களா? சபையை நம்பினாங்க. சபைக்கு போனால் சரி என்று நினைச்சாங்க. ஆனால் சபையில் ஜீவன் இல்லை. ஆமேன். எங்கே இருக்குது ஜீவன்? அவருடைய வார்த்தையில். ஆமேன். அவர் அதான் திக்க சொல்ல பாருங்க. அதான் இப்போ வாசி, இக்காலத்து மக்கள் செய்யும் தப்பிதத்தையே யூதரும் பிலதெல்பியா செய்தாங்கண்டா நானும் நீங்களும் அதை செய்கிறோமா? ஆமேன். சபைக்கு போனால் சரி அல்லது இந்த செய்தியை கேட்டால் சரி என்று இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்? இந்த வெஸ்லிக்குள்ளாக இருந்த திறந்த வாசல்ற தன்மை இருக்கணும். மூப்பர்களுக்குள்ளே என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்புகள் வரணும். இதெல்லாம் செய்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த காலத்தில் எங்களுக்கு வாழாமல் நாங்கள் சொல்கிறோம் கடைசி காலம் என்று. ஆனால் தேவன் வந்தால் எங்களுக்கு கொடுத்த தாளத்தில் நீ என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டால் நாங்கள் சொல்லேலுமான்னு சொல்லுங்க பாவம். நாங்கள் சொல்லேலுமான்னு பாருங்கள். அந்த வேத வெள்ளிக்கிழமை செய்தி இப்போ எழுதி அதை வாசி வரி பார்த்து அதான். ஆனால் அன்றைக்கு பாருங்கள் அது இல்லை. ஏண்டா அந்த குடும்பங்களில் இல்லை, சபையில் இல்லை, ஒருவர் மத்தியிலும் அது இல்லாமல் என்ன செய்கிறது? கடந்து போகுது. ஏன்னா அப்போ இன்றைக்கு வந்தால் நாங்கள் அதனால தான் இப்படி இருக்கிறோம், இதனால தான் இப்படி இருக்கிறோம், நாங்கள் இதனால தான் வரையலைன்னு நாங்கள் காரணம் சொல்ல. ஏன்னா நாங்கள் இது கடைசி காலம். இன்றைக்கு எல்லாத்தையும் தள்ளிவிட்டு தீவிரமாக தப்போணும். அதான் வேதம் சொல்லு, தீவிரமாக தப்பித்து கொள்ளு தீக்கிர செய்தி எடுக்கிறேன். இன்றைக்கு யாரையும் எங்களோட ஆத்மாவுக்கு நான் இப்போ போதிச்சாலும் இந்த போதிச்சதால் என்ன கொண்டு போக மாட்டேன். நான் என்ன செய்யணும்? போதிச்சோண்டு என்ன ஆராய்ச்சி பார்க்கணும். நீங்கள் கேட்குறதுனால போயில, இந்த சபையில் வந்ததுனாலும் என்ன செய்யலாது போகலாம். நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ச்சி அதை கிரியைக்கு கொண்டு வரும். நான் அப்படி தான் இருப்பேன்டா கஷ்டம். அது என்னென்று எனக்கு தெரியல. ஆனால் தேவன் தான் அது உதவி செய்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வகை தேடுங்க. அவர் தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஏன்னா அதுதான் பலன், தேவ பலனாக இருக்குது. பரிசுத்த ஆவி வரும்போது என்னையா நீங்கள் பலன் அடைந்து சமாரியா, எருசலேம், யூதா முழுவதும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. யார் வந்தால் சாட்சியாக இருப்பீங்கன்னா அவர் வந்தோன்னே தான் ஃபிட் வரும், பலன் வரும். ஏன்னா பயப்பட மாட்டீங்க. ஏனென்றா அது வராட்டி அவங்களுக்கு வராது. நீங்கள் சுயநலம் இருக்கும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லியிருக்குதானே வசனம் பண்ணிட்டு நாங்கள் வீடு மனைவி புள்ள ஏன்னா அது மாதிரி என்ன செய்வோம்னா நாங்கள் அதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னாண்டா அது இதான் அது ஓடினா சரி, நாங்கள் நியாயப்பிரமாணம் மாதிரி ஞாயிறு வந்தால் சரி. மற்ற வேலை ஆக்களுக்கு நான் சொல்லல, அது சமயம் கிடைக்காத ஆக்களுக்கு நான் சொல்லல. ஆனால் நீங்கள் இருந்தோண்டும் நீங்கள் வராட்டி நான் ஒரு வேர்டை ஒன்று சொல்லிட்டேன். சிஸ்டர் எடுத்துகிட்டு சொன்னேன் ஐயோன்ட்டு சொன்னேன். எனக்கு விளங்கல என்ன ஐயோண்டு. அப்போ அதுக்கு பிறகு நான் அந்த வராதவங்களுக்கு ஐயோண்டு வேர்டை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வாயிலிருந்து வந்திருக்கு. அதுக்காக நான் வாபஸ் பெறையலை. அது சத்தியமாக இருக்கிறது. அப்போ தான் பிறகு அப்படி தேவன் பேசும்போது நாங்கள் யாரை தாக்கியோ யாரையும் பேசணும். ஏன்னா இது உண்மையாக இருக்குது. ஏன்னா தீவிரமாக வரணும்னு உங்களை இழுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது தேவன் அவங்க மீது வைத்த அன்பின் நிமித்தம் தூதர்கள் என்ன செஞ்சாங்களா? இழுத்து எடுத்தாங்க. ஏன்னா அதுதான் அன்பு, இழுத்து எடுத்தாங்க. இழுத்தும் அவங்க திரும்பி பார்க்குறான்னு ஒன்று சொல்ல சிலதை நாங்கள் என்ன செய்யணும்? இழுத்து தான் ஆகணும். ரைட். அப்போ பாருங்கள், இப்போ விளங்கி இருக்கு நினைக்கிறேன். அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னா சபையை சேர்ந்து இந்த ஆசார முறைகளை பின்பற்ற, ஆனால் சபையில் ஜீவன் இல்லை. கிறிஸ்துவில் மாத்திரமே ஜீவன் உண்டு. தேவகுமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆமேன். அவர் வரணும். ஆமேன். அவர் உங்களுக்குள்ளே வரணும். வார்த்தையை கை கொண்டு கிரியைக்கு வரணும். அடே எப்படி வேதம் சொல்லுது? நான் என்னத்தை செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஓடி ஓடி ஓடி. ஏன்னா அவர் வரப்போகிறார். அவர் வந்து கேட்ப நீ பேங்கில் கொடுத்துருந்தா கூட என்ன வந்திருக்குமா? வட்டி. அப்படி வசனம் இருக்குதானே? அவர் சொல்கிறார் காசை கொடுத்துட்டு அவர் திரும்பி வந்து கேட்குறாரா எத்தனை. அப்போ அதுக்கு பிறகு வராதவன் நீ வர கணநாளண்டபடியாக புதைச்சி வச்சுட்டேன்டா. அப்போ அவர் என்ன சொன்னார்? நீ பேங்கில் கொடுத்தா கூட என்ன வந்திருக்கும்? வட்டி வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? கிரியைக்கு வரணும். ரைட். அடுத்தது இப்போ தாவீதின் திறவுகோலுக்கு நாங்கள் போகிறோம் பாருங்கள். இப்போ தாவீது 420. இப்போ நாங்கள் இதில் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வசனம். முதலாவது அவர் சொல்கிறேன் நான் திறந்த வாசலை வைக்கிறேன். அதுக்கப்புறம் தாவீதின் வேறண்டு தான் துவங்குறேன். இப்போ நாங்கள் தாவீது ஸ்டார்ட்டுக்கு போகிறோம். இப்போ ஏசாயா 22 டக்குன்னு வாசிங்க. இன்னொரு ஆள் ஏசாயா 9:6 வாசிங்க. டக்குன்னு வசனத்தை வாசிச்சுட்டு செய்வோம். அடுத்த ஆள் 9:6 எடுத்து வைங்க. ரைட். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோள்களின் மேல் வைப்பேன்,
ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஆமென். அடுத்தது 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். அப்ப கர்த்தத்துவத்தின் தோள் அவர் மேல் இருக்கும். தாவீதின் திறவுகோல் என்றா இப்போ பார்க்க போகிறோம். அப்போ தாவீதின் திறவுகோல் என்னக்குள்ள இவர் ஒரு பெரிய சாவியை இடுப்பில் அடிச்சிருக்கிறார்ன்றது அர்த்தம் இல்லை, அது தவறான வெளிப்பாடு. அப்போ தாவீதின் திறவுகோல் என்ன என்று நாங்கள் பார்க்குறோம்டா, தாவீதின் திறவுகோல் என்றக்குள்ள அது தீக்க சொல்லி கிழக்கிந்திய முறைக்கு நாங்கள் போய் பார்க்கணும். எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது போல் எங்கட முறைமைக்கு வேதத்தை விளங்கப்படுத்தல. ஆமென். தேவண்ட காரியத்தில் போய் பார்க்கக்குள்ள தான் தேவன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலை வச்சு தான் தேவன் ஒரு உவமானத்தை சொல்லியிருப்பேன். அந்த உவமானத்தை சொல்லக்கூடியவங்க தீர்க்கதரிசிகள். ஆமென். அதனால தான் எந்த ரகசியமும் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படும். அப்போ அது என்னன்னு பார்க்குற வேளையில் கிழக்கிந்திய முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மணவாளனை ஒரு மணவாட்டி காண்கிற வேளையில் முன்னாக அவள் என்ன செய்வான்டா, முக்காடிட்டு வருவாள். முக்காடிட்டு வந்தோடனே மணவாளனை கண்டோன்னு அவள் என்ன செய்வான்டா, இந்த துணியை எடுத்து இந்த துணியை அவட தோளில் போடுவாள். விளங்குதா? அந்த தோளில் போட்டக்குள்ள அதோட அர்த்தம் என்னண்டா, இனிமேல் நான் உம்முடைய சுமையாக இருக்கிற, அதாவது நீர் என்ன பாதுகாப்பீர், நீர் என்ன வழி நடத்துவீர், நான் உமக்காக நடப்பேன், உம்மிடத்தில் எனக்கு அரவணைப்பு இருப்பேன். ஏன்னா தேவன் எப்பயும் ஆடு எங்கே வைக்கிறேன், தோளின் மேல். அப்போ அதுக்காக தான் அது வைக்கப்படுகிற. அப்போ பாருங்கள், இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரைட். இப்போ பாருங்க, அது மனிதனின் கரங்களில் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறாயின் தாவீதின் திறவுகோல் அவர் மாத்திரம் உபயோகிக்கிறார் என்றும் அவர் மாத்திரம் திறக்கவும் பூட்டவும் முடியும் என்றும் ஒரு மனிதனுக்கு அவ்வுரிமை இல்லை என்றும் வேத வாக்கியம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அது அர்த்தம் இல்லை. அந்த திறவுகோல் அவர் தோளின் மேலிருப்பதை கவனியுங்கள். இப்போ அதான் வாசிச்ச நாங்கள் ஏசாயா 22. தோளுக்கும் திறவுகோலுக்கும் சம்பந்தம் என்ன? தீர்க்கதரிசி கேட்கிற சம்பந்தம் என்ன? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கிழக்கிந்திய நாடுகளில் கல்யாண பாவியம் நடக்கும்போது பிரத்யேகமாக வழக்கத்தை ஒட்டி இவ்வாக்கு அமைந்திருக்கிறது. மணவாட்டி மணவாளுடன் சேர்க்கப்பட்டவுடன் மணவாளனின் ஆதிக்கத்தில் மணவாட்டி இருப்பாள் என்றும் அவளுக்குரிய ஆதிக்கத்தில் மணவாட்டி இருப்பாள் என்றும் அவளுக்குரிய உரிமை அனைத்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதென்றும் அவள் மாத்திரம் சகல உத்தரவாதத்தையும் ஏற்று அவளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அறிகுறியாக மணவாட்டி தான் உடுத்திருக்கும் திரையை கழற்றி மணவாளினின் தோளின் மேல் வைப்பது வழக்கம். இதுதான் அன்பானவர்களே தாவீதின் திறவுகோல். இப்போ விளங்கிட்டு அவங்களுக்கு. அப்போ தாவீதின் திறவுகோல் என்பது தேவன் என்ன செய்கிறாரண்டா, இந்த மணவாட்டியானவர் தன் உரிமை முழுவதையும் அவர்கிட்ட கொடுப்பது. இப்போ நீங்கள் முக்காடுட்டா வந்திருக்கிறீங்க, இல்லை முக்காடுட்டா என்ன, உங்களை உலகத்திலிருந்து பாதுகாக்கணும். அதாவது தலைவையை நீங்கள் பாதுகாக்கிறீங்க இதை. அப்போ தலையாகிய கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை பாதுகாத்து நீங்கள் அவரை கண்டோன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா அதை கொடுக்குறீங்க. அப்படியானவங்களை தான் அவர் அதுதான் தாவீதின் திறவுகோல். அப்போ அதுதான் அந்த பாதாளத்துக்கும் அதாவது பரலோகத்துக்கும் பூமிக்கும் உரிய திறவுகோல் என்று பார்க்குற வேளையில், பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய திறவுகோல் என்று பார்க்குற வேளையில், பாதாளத்தில் அதாவது கீழே இருக்கிறவங்க யார்? மரித்தவங்களையும் அதே நேரம் உயிரோடு இருக்கிறவங்களையும் கொண்டு அவருக்கு முன்பாக வைக்கிற திறவுகோல் தான் மணவாட்டி தான் அந்த திறவுகோலாக இருக்கிறாள். ஆமேன். அப்போ அவள் தான் அந்த உரிமையை என்ன செய்கிறாள் என்றால் பெறுகிறவளாக இருக்கிறாள். பாருங்கள், அன்பானவர்களே, தாவீது தேவன் தம்முடைய சுயாதீன சித்தத்தின்படி தன்னுடைய மணவாட்டியை முன்னறிந்து அவளை தெரிந்து கொண்டார். அவள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அவளை அழைத்தார். ஆமேன். அல்லாமலும் அவள் சொந்தமாக வரவில்லை, அவருக்காக என்ன செய்தாலாம்? மரித்தாள். ஆமேன். இப்போ நாங்கள் இன்னொரு பாயிண்டை நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க. இப்போ 2 கொரிந்தியர் 2:12 எடுத்து வாசிங்க. அடுத்தால் எபிரேயர் 2:1-4 வாசிங்க.
மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு சரியா நான் சொன்னது பாருங்க 2 கொரிந்தியர் சரியா அது 2 கொரிந்தியர் 2:12. அடுத்து எபிரேயர் வாசிங்க 1:4. இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். ஆமென். ரைட், அடுத்த அதை வாசிங்க. நான் இதை வாசிக்கிறேன் பாருங்க. அடுத்ததை பாருங்க. நம்முடைய ஆண்டவர் தோற்கடிக்கப்படவில்லை, மக்கள் ரட்சிப்படைய நாங்கள் காரணமாக இருக்கிறோம் என்று மனிதன் கூறிக்கொள்வது தவறாகும். அதாவது நாம் ரட்சிக்க. இப்போ பாருங்க, தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட போது தாவீதின் குமாரனாகிய இயேசு அவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பது 1000 வருட அரசாட்சி செய்வார். இதைதான் தாவீதின் திறவுகோல் குறிக்கப்படுகிறது. இப்போ பாருங்க, இப்போ தாவீதின் திறவுகோல் என்பதன் வெளிப்பாடு பார்த்தனாங்க, அதாவது கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அப்போ அந்த திறவுகோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணவாட்டி. அப்போ அந்த மணவாட்டியோடு இந்த 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் இந்த பூமியில் ஆளுகை செய்வது தான் தாவீதின் திறவுகோளுடைய இன்னொரு வெளிப்பாடாக இருக்குது. அதுக்காக 3 வெளிப்பாடு அல்ல, ஒன்று. இப்போ ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தம் தேவ எக்காலம் போல, அதாவது தேவன் ரகசிய வருகை வந்துட்டு, ஆனால் அந்த பிரசன்னமாகுதல் வந்துட்டு, ஆனால் நாங்கள் என்ன செய்யலை, எடுத்துக்கொள்ளப்படக்குள்ள தான் அது கம்ப்ளீட் ஆகும். வசந்த காலம் ஒரு நாள் அல்ல, அது நீண்ட நாட்களை கொண்டது போல தீர்க்கதரிசி சொல்கிறேன். அதே போல தான் இதுவும் என்னவாக இருக்கிறது, தேவன் என்ன செய்கிறார், முதலாவது மணவாட்டியை பெற்றுக்கொள்கிறார். அதுதான் அந்த திறவுகோல். அவரால் மாத்திரம் அவளை பூட்ட முடியும், திறக்கவும் முடியும். அவரால் மாத்திரம் அவளை என்ன செய்யலும், ரட்சிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவளோடு இந்த பூமியில் அரசாட்சி செய்யும் போது 1000 வருஷ அரசாட்சி நடக்கும்போது தான் அந்த தாவீதினுடைய திறவுகோல் கம்ப்ளீட் ஆகும். அதுதான் அந்த காரியம். அதை தான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருண்டா, அப்பொழுதுதான் அவள் என்ன செய்வாள், அவரோடு கூட அங்கே வருவாள். அப்போ பாருங்க, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தது போன்று ஒரு பெயர் கிறிஸ்தவர்களும் என்ன செய்வார்கள், அவர்களை புறக்கணிப்பார்கள். ஆனால் மணவாட்டியோ தேவனோடு கூட அவள் என்ன செய்வாள், அங்கே ஆளுகை செய்யும் போது அதுதான் தாவீதின் திறவுகோலாக இருக்கிறது. ரைட், நாங்கள் அடுத்தது பாருங்கள். அடுத்த 427வது பந்தியில் அவர் சொல்கிறார். இப்போ எடுங்க மத்தேயு 10:1-8 எடுங்க டக்காண்டு. வாசிங்க எடுத்தோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, குமாரன் யாக்கோபு. ரைட், அந்த விஷயத்தை வாசிச்சிடுங்க. ரைட், அதை விடுங்க, அப்படியே வைங்க. அடுத்தது அதுவும் நீங்கள் லூக்கா 11 நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ 27 வாசிக்கிறேன்னா. இப்போ பாருங்கள், தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருண்டா, இந்த தாவீதின் திறவுகோலுக்கு வர்ற மணவாட்டியை பற்றி அவர் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கு அந்த தாவீதின் திறவுகோலுக்குள்ளே அந்த மணவாட்டி என்ற அந்தஸ்து இருந்தால் அவள் என்ன செய்வாளண்டா, உலகெங்கும் போய் வேத பள்ளிகளை நிறுவு அல்லது கைப்பிரதிகளை வழங்கு கர்த்தர் கட்டளையிடவில்லை. இவை எல்லாம் நல்லது தான். ஆனால் இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கி வார்த்தையிலே உறுதியாய் நிற்க என்ன செய்தாராம், கட்டளையிட்டார். அப்போ அன்றைக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த திறவுகோல் இருந்த நேரத்தில் பகிரங்கமாக என்ன செய்தாங்க, தேவனுடைய வார்த்தையை பேசி துண்டு பிரதிகளை கொடுத்து அவங்க பைபிளை அச்சிட்டு அவங்க என்ன செய்தாங்க, கடந்து போனாங்க. ஏனென்றால் அது ஒரு திறந்த வாசலாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்க என்ன செய்தாங்க, நடந்தாங்க. தேவனும் என்ன செய்தார், அந்த கட்டளையை கொடுத்துருந்து. இப்போ அந்த கட்டளை அவங்களுக்கு மாத்திரமா வேதம் என்ன சொல்லு, உலகம் எங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, பிரசங்கிங்க. அப்போ ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பிலதெல்வி அதோடு நின்றுட்டாங்க. என்ன துண்டு கொடுத்தா சரி, என்ன பைபிளை கொடுத்தா சரி, ஆனால் அவங்க என்ன செய்யலை, அதுவாக மாறி. ஆனால் மணவாட்டி என்னவள், அதுவும் வேணும் இதுவும் வேணும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை செய்கிறோமா? நாங்கள் யாராவது இந்த ஞானஸ்தானம் சரி என்று போய் ஒருவனாவது வீதியிலிருந்து சொல்லியிருக்கிறோமா? அல்லது யாருக்காவது சொல்ல முயற்சி இருக்கிறோமா? அல்லது நாங்கள் இதை தான் செய்கிறோம்னா அதை நாங்கள் சொல்கிறோம். இது தேடி வாரதுண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனம் இருக்குது, அதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, நாங்கள் அப்படி இருந்து கடந்து போவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுண்டா, நாங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் நாங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நாங்கள் யாக்கிறதையாக சொல்லுவோம். அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கு வீட்டில் இருந்துட்டு போய் செய்தால் அடிதான் வாங்குவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுண்டா, நாங்கள் அதுக்காக ஜெபிக்கும் போது தேவன் வழியை திறப்பார். ஆமே, தேவன் ஆத்துமாவை காட்டுவார். காண்பிக்கிற வேளையில் நாங்கள் என்ன செய்யலாம், முடிஞ்ச அளவு நம்ம என்ன செய்யலாம். அப்போ பாருங்கள், அவள் தான் எங்கே வர போகிறாள், இந்த தாவீதின் திறவுகோலுக்குள்ளே வரப்போ. ஏன்னா சும்மா இருந்த அரசாலையில். ஆமே, ஏனென்றா நீங்கள் என்ன செய்யணும், தேவனுக்காக நீங்கள் உபத்திரவப்படணும். காரியங்களை செய்யும் போது தான் தேவனுக்குள்ளாக வரலாம். பாருங்கள், இத்தகைய ஊழியம் அப்போஸ்தலருக்கு மாத்திரம் அளிக்கப்பட்டதென்றும் அவர்களுடைய மரணத்தோடு ஊழியம் முடிவடைந்ததென்றும் பலர் கூறுகின்றனர். இப்போ ஆக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்போஸ்தலத்தோட முடிஞ்சு பிற. ஏன்னா இன்றைக்கி இந்த மெசேஜை பார்க்கலையே நான் நோட் பண்ணினதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிரசங்கிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் என்ற மேக்கில் அந்த முறைமை என்று பார்க்கல அவங்க என்ன செய்கிறாங்க, முடிஞ்சு போனதா. ஆனால் வேதம் முடியடையே, அது நேற்றும் என்றும் மாறாது. அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில் விழுந்த அதே அபிஷேகம் தான் மீண்டும் வளர்ந்தது. ஆமே, அதே செய்திக்கு தான் தேவன் என்ன செய்ய போகிறார், கொண்டு போக போகிறார். எங்களோட செய்தி யார் பின்தொடருது, பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கும் பிதாக்களுடைய இருதயத்துக்கு பிள்ளைகளுடைய. அப்போ அந்த ஸ்டெப்புக்கு போகிறது தான் காரியமாக இருக்கிறது. பாருங்கள், ரைட். பலர் அது உண்மை அல்ல. அது என்ன இல்லையா, உண்மை அல்ல. இயேசு உலகத்தில் இருந்தபோது வல்லமை பொருந்திய ஊழியத்தை அவளுக்கு சொந்தமானவளுக்கு ஏற்கனவே அளிக்க தொடங்கினார். அவர் என்ன செய்தார், தம்முடைய சொந்தமானவளுக்கு என்ன செய்தாராம், வல்லமையை என்ன செய்தார், அளிக்க தொடங்கினார். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறொரு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவளை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டிக்குட்டிகளை ஓநாயிலுக்குள்ளே அனுப்புகிறது போல நானும் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன் என்று அவர் என்ன செய்கிறேன். அவர் வாசிக்கிறது லூக்கா 10 சொல்லப்படுற இது. அவர் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். அப்போ அப்போஸ்தலர்களோடு என்ன செய்யலை, அந்த ஊழியம் முடியலை. அதை தான் தீர்க்கதரிசியும் விளங்கப்படுத்தி கேட்டேன். என்ன, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமுள்ளவன் வரக்கடவன். என்ன, அப்போ அதுதான் வேதம். அப்போ ஆவியும் மணவாட்டி, ஆவியார் பரிசுத்த ஆவி, மணவாட்டியும் என்ன செய்கிறாங்க, வா என்பானாக. அப்போ பாருங்கள், நாங்கள் என்ன செய்யணுமென்றால் அந்த இடத்துக்கு வர்ற வேளையில் தான் தேவன். அதனால தான் இந்த காலத்தில் அவர் சபையை நாங்கள் இப்போ சபையை காட்டலாம். ஏன்னா இந்த சபையை பார் அதே மாதிரி செய்யுது, அந்த சபையை பார் அதே மாதிரி செய்யுது. ஏண்டா மணவாட்டியானவ இப்போ எப்படியா மாறிட்டா, அங்கேயும் இங்கேயும் ஒண்டொண்டா மாறிட்டா. அப்போ அந்த ஒண்டொண்டுக்குள்ளே தான் என்ன செய்ய போகுது, வித்தியாசம் இருக்குது. அது மட்டும்தான் ஓடி ஓடி என்ன செய்ய போகுது, போதிக்க போகுது, ஓடி ஓடி சொல்ல போகுது, ஓடி ஓடி கத்தர்ற காரியத்துக்காக என்ன செய்ய போகுது, நிற்க போகுது, சபையை சாட்சியாக கூறியலாம் போகுது. ஏனென்றா மணவாட்டியானவள் என்ன நோவாவின் நாட்களில் நடந்தது போல ஏன்னா சோதோமின் நாட்களிலும் நடக்கும். அப்போ பாருங்கள், அந்த காரியத்தில் என்ன செய்யுமெண்டா, காரியம் இந்த வண்ணமாக என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. ரைட். அப்போ பாருங்கள், நான் அவங்க வாக்கு கொடுத்துருந்தேன்னா 10:45 முடிக்கிறேன். நான் இந்த செய்தி இப்போ தான் தொட்டு இருக்கிறேன். ஆமே. அப்போ அதனால் நாங்கள் இந்த இடைவெளி இருக்கிறபடினால நாங்கள் கடந்து போவோம். ஆமே. அப்போ பாருங்கள், ரைட். அடுத்தது பாருங்கள். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். ரைட். 427 பார்த்துட்டு அறுப்பு. இப்போ 431 பார்த்து நாங்கள் அடுத்ததுக்கு போகிறோம். பாருங்கள்,
ரைட். பிலதெல்பியா சபையின் காலத்தில் ஊழியம் திறந்த வாசலின் வல்லமையை பெறவில்லை. திறந்த வாசலை பெற்றிருந்துச்சு, என்னத்தை பெறையில? வல்லமை இல்லை. ரைட். வல்லமையை பெற ஆகையால் தான் இயேசு உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது என்று கூறுகிறார். ஆம், ஆவியின் வல்லமை இச்சபையின் காலத்தில் காணப்படவில்லை. வேத வசனம் நன்றாய் போதிக்கப்பட்ட காரணமாக ரட்சிப்படைய வேண்டிய முறையை மக்கள் நன்கு அறிந்திருந்தனர். அதாவது வார்த்தை நல்லா பேசப்பட்டுச்சு. அப்போ என்ன ஜோன் வெஸ்லி அவ்வளோ தியாகமாக என்ன அவங்களோட மெசேஜோட சாராம்சம் என்ன? பரிசுத்தமாக்குதல். இவர் நீதிமானாக்குதல், அவர் பரிசுத்தமாக்குதல். எங்கட தான் நின்னது? பரிசுத்தாவியின் அபிஷேகமாயிருக்கு. அப்போ ரெண்டும் பூரணப்படாது, மூன்றில் தான் தேவன் பூரணப்படுற. அப்போ இச்சபையில் திறந்த வாசல் இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை? வல்லமை இல்லை. ஆனால் இந்த சபை காலத்தில் என்ன இருக்குது? திறந்த வாசலும் இருக்குது. இல்லை, இம்மாதிரி தான் சொல்லணும். வாசல் மூடி என்ன இருக்குது? வல்லமை இருக்குது, வாசல் மூடி இருக்குது. ஏன்னா ஆக்கள் இப்போ எல்லாரும் மூடி தான் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆனால் என்ன நடக்குதுன்னா பாருங்கள், அவர் சொல்கிறேன், வேத வசனம் நன்றாய் போதிக்கப்பட்ட காரணமாக ரட்சிப்படைய வேண்டிய முறையை மக்கள் அறிந்திருந்தனர். ஆனால் பொதுவாக மகத்தான கிரியைகளை நடப்பிக்கும் தேவ ஆவியின் வல்லமை அந்த காலத்தில் காணப்படவில்லை. ஆயினும் சீர்திருத்த காலத்தை விட இக்காலம் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றிருந்தது. விளங்குது அவங்களுக்கு? முதல் காலத்தை விட அடுத்தது வளர்ச்சியை பெற்றிருந்துச்சு, ஆனால் வல்லமை இல்லை. ஏன்னா வல்லமை எப்போ விழுந்துச்சு? பெந்தகோஸ்தே நாளில். பெந்தகோஸ் சபை அப்போ தான் உருவாச்சு. அதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை தாண்டி அவங்க அதோட என்ன சொல்கிற வரங்களோடு நின்றுட்டாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு அபிஷேகம் இருந்தால் தான் ராஜ்யத்துக்கு போகலாம்ன்றது தான் இந்த மெசேஜாக இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த மாதிரி செய்தாங்க. அப்போ இன்றைக்கு மணவாட்டி அந்த தகுதிக்கு வந்திருக்கிறாவா? அவள் சுயநலமாக இருக்கிறாவா அல்லது முருகதையாக வந்து எச்சரிப்பை கொடுக்கணுமா? முருகையாய் கொடுத்தோன்னே தான் மணவாட்டி என்ன செய்கிறான்? மாறுறா. இல்லாட்டி அவள் சொன்னா என்ன, நான் போனால் நான் செத்துருவேன்ன்றான். ஆனால் அவன் எச்சரிப்பு, நீ மட்டும் என்ன செய்யலை, நீயும் உண்ட வீட்டாரும் தப்புன்னு நினைக்காத. ஏன்னா தேவன் வந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை வேறொரு இடத்துல கொண்டு நீயும் உண்ட குடும்பம் என்ன செஞ்சிருவீங்க? அழிஞ்சிருவீங்கன்னு பயம் வந்துட்டு. இப்போ அந்த பயத்துக்காக தான் தேவனும் இன்றைக்கு உங்களோட பேசுகிறேன். ஏண்டா நீங்கள் இப்படியே இருக்காதீங்க, இது சரியில்லை. ஏண்டா இது தேவன்ட ராஜ்யம். ஆமே, தேவனுக்காக நாங்கள் ஊழியம் செய்யணும்னா தேவனுக்காக செய்யணும். தேவன் கொடுத்த மகத்தான அழிவில்லாத இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? கொண்டு போக முயற்சித்து நாங்கள் என்ன செய்யணும்? கடந்து போகணும். ரைட். இப்போ நான் அடுத்ததுக்கு போகிறேன் பாரு. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்னும் வாக்கியத்தின் திரும்பவும் நான் ஆராய விரும்புகிறேன். இப்போ நாங்கள் தொடர வாரம் ஒன்றோட நின்றாங்க. நாங்கள் முன்னுக்கு பார்த்தா என்ன? கத்தத்துவம், அவரோட தோளில். அப்போ ஒரு மணவாட்டி என்ன செய்கிறா? விவாகம். இப்போத்த கல்யாணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா புழைச்சிருமே எல்லாம். ஏன்னா இப்போ கல்யாணம் என்ன செய்வாங்க? சேர்ச்சில் நடக்க முதலே ஷூட்டிங்குக்கு யாரோ ஒரு ஆள் கொண்டு போயிடுவாங்க. இங்கே ஃபோட்டோகிராஃப் கொண்டு போய் என்ன செஞ்சோம்? அவர் கிளிக் இப்படி எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ வந்து என்ன ஃபேஷன் முத்தமெல்லாம் கொடுத்து என்ன கல்யாண நடக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஸ்டர் உள்ளே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேம் பண்ணியிருக்கு, 2 பேர் முத்தம் அடித்த மாதிரி இருக்குது. இது எப்படா நடந்தண்டு? ஏன்னா அந்த மாதிரி வந்து இப்போ வெட்டிங் நடக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்படி தான் எல்லார வெட்டிங்கும் இன்றைக்கு நடக்குது. ஒரு ஆள் 2 பேர் இல்லை, இன்றைக்கு சகலம். அப்போ அதை வச்சு இப்போ செய்தி ஆராய்ஞ்சிங்கன்னா புழைச்சிடும். என்னடா பிரதர் சொல்கிறேன். ஆனால் அங்கே வந்து மூடிட்டு தான். அப்போ தான் தெரியும். ஈசாக்கை பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு ரெபேக்கா கருப்பா வெள்ளையா சிவப்பா கட்டையா நொட்டையா மொட்டையா ஒன்றும் தெரியாது. விளங்குதான் அவங்களுக்கு. அந்த நிமிஷத்தில் தான் வந்து திரை நீக்கப்படக்குள்ளே தான் அவளுக்கு வந்து தெரியும், இதுதான் மணவாட்டி. ஆமே, அதே போல் தான் நாங்கள் யாருன்னு தெரியும். ஆனால் தேவன் வந்து பாருங்கள், நாங்கள் அழகை பார்க்கல, அவருக்காக வாழ்கிறத பார்க்குறேன், கீழ்ப்படுகிறத பார்க்குறேன், நடக்கிறத பார்க்குறேன். அப்போ அதனால தான் அந்த காரியம். அப்போ பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். ரைட். அப்போ பாருங்கள், இந்த சபையின் காலத்தில் நான் சீக்கிரமாய், அதான் அவர் சொல்கிறேன், நான் இந்த சபையில் நான் அதுக்காக பிலதெல்பியாவில் வரையில் அந்த காலத்துக்குள்ளே அவர் என்ன செய்ய போகிறார்? லவோதிக்காவோட சேர்த்து அவர் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? அவர் வரப்போகிறார். ரைட். கடைசி சபையின் காலத்தில் அவர் நீதியோடும் சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் என்று ரோமர் 8 நாங்கள் பார்க்குறோம். கிழக்கிந்திய தேசத்துக்கு சென்றிருந்த போது இரவில் மேய்ப்பன் ஆடுகளை ஒன்று கூட்டி ஆட்டுக்களை என்ன செய்வானாம்? அங்கே வைப்பான். அப்போ திறந்த வாசல் வைக்கக்குள்ள வாசல் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வாசலில் இந்த பாருங்கள், இந்த திறந்த வாசல்ற முற்று பெறுது எங்கண்டா? எங்கட காலத்தில்
அந்த திறந்த வாசல் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு என்ன காரணம்டா இயேசு கிறிஸ்து என்ன நாமம் வந்து என்ன செய்யலாம் அங்கே வரையில். அப்போ அந்த நாமத்துக்குள்ளால தான் வரணும். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்டா, அந்த நீங்கள் அந்த ஃபோட்டோ நான் அனுப்பினா உங்களுக்கு தெரியும், பழங்காலத்தில் பெட்டி மாதிரி என்ன செய்வாங்க, இந்த தொழுவத்தை செய்து ஒரு வாசலை வச்சு வாசல் ஓப்பனாக தான் இருக்குது. அந்த ஓப்பனில் பார்த்தீங்கன்னா யார் இருப்பேரண்டா, மெய்ப்பன் இருப்பேன். அப்போ அதே போல் தான் இந்த வாசல் திறந்து தான் இருக்குது. ஆனால் அந்த வாசலில் யார் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ வந்தால் தான் பட்டிக்குள்ளே வரலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை காட்டுரு. சொப்பனத்தை பார்க்கக்குள்ள அந்த சொப்பனத்தில் பார்க்குற ஒரு பெற்றோரை பார்க்குற, அவங்களோட பெற்றோர் மாதிரி, அதாவது பிரனாமுடைய பெற்றோர் மாதிரி பார்க்குற ஒரு அம்மா ஒரு அப்பா. ஆனால் இவர் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அவர்ற மாதிரி தெரியல. ஆனால் அவர் என்ன செய்கிறார், ஒரு அகோரமாக வித்தியாசமாக இருக்குது. அப்போ அவங்களோட அம்மாவை என்ன செய்கிறாருண்டா, இந்த தாயை இந்த தகப்பனார் என்ன செய்கிற மூன்று அந்த என்ன சொல்கிற கூரான ஒரு காரியத்தால் அவர் என்ன செய்கிறாருண்டா, தடியை வச்சு அடித்து கீழே என்ன செய்கிற விழுத்தாடு. அப்போ தீர்க்கதரிசிக்கு கோபம் வருது. என்னடா இவன் ஒரு மனைவியை நேசிக்கிறதுக்கு பதிலாக அடிக்கிறான். ஆனால் அவரை பார்க்குற வழியில் பார்த்தீங்கன்னா பலசாலியாக இருக்குது. அப்போ தீர்க்கதரிசியால் ஏலாம். அப்போ அவள் எழும்ப முயற்சிக்கிறாள். திரும்ப என்ன செய்கிறதுன்னா அதால் அடிக்கப்படக்குள்ளே தீர்க்கதரிசிக்கு இனியும் பொறுக்க இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், எழும்பி அந்த மனிதனுடைய கொளரை பிடிச்சி ஆட்டோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் தசையில் எல்லாம் கட்ஸ் என்ன செய்கிற வளர தொடங்கினோன்னே அவன் பயந்தோன்னு பார்த்தீங்கன்னா சொப்பனம் மாறி தேவன் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். அவர் என்ன செய்கிறாருண்டா, அதுதான் 3 கூரை கொண்டு அடிக்கிறது இந்த பிதா குமாரன் பரிசுத்தா. சபைகளுக்குள்ளே நாங்கள் ஞானஸ்தானம் சரிதானேன்னு அவங்க விசுவாசி கேட்பாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் என்ன செய்வாங்க, மண்டையில் அடித்து பிதா குமாரன் தான் சரி, நாங்கள் எத்தனை பேருக்கு செய்யிருக்கோம், அவங்க சரியன்னு அந்த ஆண்டு எடுக்கிற மாதிரி இருக்குள்ள இவங்கள் வந்து திருத்துவத்தை வச்சு எழும்புகிற நேரமெல்லாம் அடித்து இருன்னு. ஆனால் தீர்க்கதரிசி என்ன செய்கிற, எழும்பி அதுக்கு மேல் அவர் முதல் பயந்தவர். ஏண்டா ரோமன் கத்தோலிக் மற்ற எல்லா சாமனும் பிதாக்குமாரில் இருக்கக்குள்ள நான் எப்படி இதை செய்கிறேன். ஆனால் அவர் விசுவாசத்தில் எழும்பக்குள்ள மிச்சம் எல்லாம் பயந்துட்டான். அதே போல் தான் நீங்கள் இந்த செய்தியை கொண்டு நீங்கள் பயப்படாமல் போவீங்கன்னா மற்றவங்களுக்கு பயப்படுவான். அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் பயப்படுவாங்கள்ட்டே வரமாட்டான். ஏனென்றா இந்த செய்தி அவ்வளோ சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், அதனால் என்ன நடக்கிறதுண்டா, இந்த சபையில் வந்து அவர் சீக்கிரமாக இருக்கிற அதே நேரத்தில் அவர் என்ன சொல்ல, அந்த திறந்த வாசலில் அவன் என்ன செய்வான், வாசலில் தான் இருப்பான், அது மூடாது, யாரும் வரலாம். ஆனால் அந்த ஆளை கடந்து வரும். இயேசு என்னும் நபரை அந்த மேய்ப்பனை தாண்டி தான் அவன் என்ன செய்யலாம், கடந்து வரலாம். அப்போ அதனால தான் அந்த மேய்ப்பனை குறித்து அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, அவர் ராத்திரியில் போய் அந்த பட்டியை பார்க்குறார். அடுத்த நாள் அவருடைய நண்பரோடு மோட்டார் பைக்கில் போகிற வேளையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு எல்லாம் என்ன செய்கிறாங்கண்டா, அந்த என்ன சொல்கிற கிராமத்துக்குள்ளே இருந்து அவருடைய நகரத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த அமெரிக்காவில் என்ன செய்வாங்கன்னா அதை வீதியை தடை செய்து அந்த நிறைய எங்களை மாதிரி கொஞ்சம் ஆடுகள் நிறைய போகிறபடினால ரோட்டை பிளாக் பண்ணுவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கா இல்லை, கிழக்கிந்திய நாடை சொல்கிறேன்னா. அப்போ அமெரிக்காவில் வந்து அந்த சிஸ்டம் இல்லை, அதாவது வீதிகளில் வந்து சாமான்களை விற்கிறது. அப்போ இந்த கிழக்கிந்திய முறையில் என்னென்னா இந்த சாமான்களை வச்சு வீதிகளில் மரக்கறியெல்லாம் விற்பாங்க. ஆனால் இந்த ஆடு என்ன செய்யுமா, இப்படி பட்டிக்கையோட நிறைய கொண்டு போகல. இப்போ தீர்க்கதரிசி நின்று பார்க்குறேரா, இப்போ இந்த ஆடெல்லாம் இந்த மரக்கறியை வாய வைக்க போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு ஒன்றுமே வாய் வைக்காமல் மேய்ப்ப முன்னால் போக அப்படியே பின்னால் போச்சு. அப்போ தீர்க்கதரிசி நாடுகள் அந்நியனுக்கு பின்னால் என்ன செய்யாதான், போகாமல் என் சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கும் என்று வேதம் சொல்ல. அதே போல தான் மேய்ப்பனுக்கு பின்னால், அதாவது தேவனுக்கு பின்னால் உண்மையான மனவாட்டி என்ன செய்வா, வார்த்தையை பின்பற்றி போவா. அவரே பார்ப்பா. அங்கும் பக்கம் சாப்பாட்டுக்கு நல்ல வித்தியாசமாக கவர்ச்சியாக இருந்தாலும் அதில் அவளுடைய கண் போவாது. அப்படி போவான். அதே நேரம் பாருங்கள், மேய்ப்பனை குறித்து அந்த ஆடுகளை சொல்கிற வேளையில் பாருங்கள், கிழக்கிந்திய பாகங்களில் பன்றி, ஒட்டகம், கோவறு, கழுதை போன்றவர்களை மேய்ப்பர்கள் மேய்ப்பார்கள்.
அவர்களும் எப்படி அழைக்கப்படுவார்கள் என்றால் மேய்ப்பர்கள். ஆனால் இவர்களுக்கு ஆடுகளை மேய்ப்பவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் அந்த 2 பேருக்கும் வித்தியாசம் உண்டு. ஆடுகளை மேய்ப்பவன் மாத்திரம் அவைகளை ஆட்டுக்கிடைக்கு ஓட்டி சென்று இரவிலே அவைகளை என்ன செய்கிறானாம், பாதுகாக்கிறான். மற்ற மிருகங்களை மேய்ப்பவர்களோ அவைகளை வெளியே தங்க விட்டு வீடு திரும்புவர். நம்முடைய மேய்ப்பன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதில்லை. அப்போ நம்முடைய தேவன் பாருங்க, இரவும் பகலும் அவர் தூங்காமல் எங்களை என்ன செய்வார், பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ பாருங்க, இதுதான் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் திறவுகோலை பார்க்குற வேளையில் அந்த மணவாட்டியானவள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அவள் என்ன செய்வாள், இருப்பாள் என்பதை நாங்கள் இப்போ இதில் வாசித்தோம். ஏனென்றால் அவளுடைய காரியம் அந்த வண்ணமாக இருக்கும். வேதத்தின் வெளிப்பாடு கிடைக்கப்பெற்ற காரணத்தினால் உண்மையான சபை பலப்படும். இவ்வளவு காலம் கழித்து ஆண்டவர் யார் என்பதை அவள் அறிந்து கொள்வார். இப்போ வெளிப்பாடு தெரியாதபடியே நாங்கள் அமர்ந்திருந்தோம். ஆனால் இப்போ தெரிய நாங்கள் என்ன செய்யணுமாம், எழும்போணும். அப்போ பாருங்கள், அதுக்கு பிற்பாடு நான் இப்போ வாசித்தது தான் 434 சொல்கிறேன். அதுதான் அவளுடைய காரியம். அப்போ பார்த்துட்டேன், இப்போ திறந்த வாசலை நாங்கள் வாசிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்தது நாங்கள் இப்போ வாசித்தோம் என்ன, ரைட் பாருங்கள். சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோமாயிர சொல்லுகிறதாவது. இப்போ திறவுகோலை பார்த்துட்டேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நாங்கள் அதையும் வாசிச்சிட்டோம். பாருங்கள், திறவுகோல் பார்த்தாச்சு, திறந்த வாசல் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், யூதர் அல்லாது, இப்போ 3வது பாருங்கள், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களையும் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரையும் உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை என்ன செய்வார்களாம், அறிந்து கொள்வார்கள். அப்போ பாருங்கள், இப்போ 437வது நாங்கள் வாசிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், யூதர் அல்லாதிருந்தும் யூதர்களை பொய் சொன்னவர்கள் 2ஆம் சிமிர்னாலே நாங்கள் பார்த்தோம், தங்களை யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்கிறாங்க. அதே போல் இந்த கடைசி காலத்திலும் தேவன் என்ன செய்கிறார்னா, யூதர் அல்லாதவர்கள் தாங்கள் யூதர் என்று சொல்கிறவர்களையும் என்ன செய்கிறாராம், கொடுக்கிறேர். ஆனால் இதில் என்ன வித்தியாசம் என்றால், இந்த யூதர் அல்லாது இருக்கிறவங்க நடிச்சிட்டு வாரவங்க அவனோடு தேவன் இருக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்வாங்க. விளங்குதா? இவனோட தேவன் இருக்கிறார் என்பதை அவங்க அறிஞ்சு கொண்டு அதே நேரம் அவங்களோட பாதங்களுக்கு கீழே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கட்டுப்பாடோடு இருப்பாங்க. அதே நேரம் அடுத்த ஆவிக்குறி வெளிப்பாடில் 1 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. அதுதான் முடிவில் நடக்கிறது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஆமென். அப்போ பாருங்க, கடைசி நேரத்திலும் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது அவங்க எங்கே இருக்க போகிறாங்க, பாதத்துக்கு கீழே. அதுதானே மல்கியா 4 சொல்லுது. என்ன சொல்லுது, என்ன சொல்லுது வாசிங்க. 5:6 நினைக்கிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். இல்லை, அந்த நான் அதை செய்யும் நாளிலே சாம்பலாக இருப்பார். அதை வாசிங்க, அதை மட்டும் வாசிங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேலையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ரைட். அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்களா, சாம்பலாக இருப்பாங்க. அவங்களுடைய பரிசுத்தவான்கள் அவங்களை என்ன செய்வாங்க, மிதிப்பாங்க. அப்போ பாருங்க, திக்க சொல்கிறேன், தேவனை சார்ந்தவர்கள் பாருங்க,
சாத்தானின் கூட்டம் 6ஆம் சபையின் காலத்தில் மறுபடியும் தோன்றியது. ஆனால் அவர்களோ தேவனை சார்ந்தவர்கள் என்றும் கூறிக்கொள்கின்றனர். உண்மையான யூதன் ஆவியின் யூதனாய் இருக்க வேண்டும். ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுற பாருங்க. தேவனை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் சொந்த செத்தவர்களாய் இருக்கின்றனர். ஸ்தாபனத்தின் பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கின்றனர். 2 வித்தியாசமான ஆவிகள் உண்டான 2 சபைகளை குறித்து நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் தான் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் 1:17, அங்கே மத்தேயு 10:1. இதில் எல்லாம் பார்க்குற வேளையில் ஜூதாஸை குறித்து சொல்லுது. ஜூதாஸ் நம்மில் ஒருவனாக இருந்தும் அவன் எங்கே போனானா, அவன் கேட்டுக்கு போகிற மகனாக இருந்து எங்கே போனான், பாதாளம், தனக்குரிய இடத்துக்கு போனான். அதே போல் இவங்க என்ன செய்வாங்கண்டா, இந்த மனிதர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த சபைக்குள்ளாக தாங்க யூதர், நாங்கள் சரியான சத்தியத்தை உடையவர்கள் என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் அவங்க எங்கே போகிறாங்கண்டா, எங்கே போகிறாங்களா, சாம்பலா என்ன செய்ய போகிறாங்க, இந்த பரிசுத்தவானுடைய பாதத்துக்கு அவங்க போகிறாங்க. அதே நேரத்தில் அவங்க இப்பொழுது உயிரோடு இருக்கும்போதும் தேவன் அவங்களோடு இருக்கிறாங்கன்னு கண்டாலும் அவங்களுக்குள்ளால் இருக்கிற ஆவி அவங்களை எப்பயுமே எதிர்த்து கொண்டு இருக்குமா. ஏனென்றா அது எப்பயுமே அந்த காரியம் இருக்கும். ஏன்னா தீக்கரிசிட காலத்திலும் பாருங்கள், அந்த ஆவி கடந்து போன ஒரு பெண் என்ன செய்கிறா, தீக்கரிசியை தூசிக்கிறார். ஆனால் ரட்சிப்படைஞ்சு வாரா ஒரு நாள் என்ன செய்கிறா, அவர் வீதியில் போகக்குள்ள சிகரெட் எடுத்து முகத்தில் ஊதுறான். அப்போ அவள் பார்த்துட்டு அவர் சொல்கிறேன், நீ இவ்வளோ காக்குள்ள, அவர் சொல்கிறேன், நான் அந்த எல்லைக்கோட்டை தாண்டிட்டேன். உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன், உங்களுக்கு தெரியுமா. ஏனென்றா அவள் தாண்டினோன்னே அவள் நல்லா தான் இருந்து மரியாதை செலுத்தினான். ஆனால் அவள் மறுபடியும் பாவத்துக்கு போனோன்னே அவரை எதிர்க்க அவள் துவங்கினான். ஏனென்றா அந்த ஆவி இல்லாதபடினால அது எதிர்ப்போகும். அதே போல தான் அந்த மனிதர்களும் என்ன செய்வாங்க, அந்த காரியத்தில் இருப்பாங்க. அப்போ யூதாசுக்குள்ளே இருந்த ஆவி இயேசுவின் ஊழியத்தை கடைசி வரை பங்கு கொண்டது. அப்போ யூதாசுக்குள்ளே இருந்த ஆவி இயேசுடைய ஊழியத்தில் எப்போ மட்டும் பங்கு கொண்டதா, கடைசி ஃபைனல் அவர் மரிக்க மட்டும் என்ன செஞ்சிச்சு, கை கொண்ட. அதே போல தான் இந்த மணவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்பட மட்டும் இந்த ஆவி என்ன செய்யுமெண்டா இருக்கு. ஏண்டா அதுக்கு தான் தேவன் அந்த உவமையை சொன்னார். என்ன நான் நல்ல விதையை தான் விதைச்சேன், அதுக்குள்ள கலையும் எப்படி வந்துச்சு. அப்போ மேய்ப்பர்கள் போய் கேட்குறாங்க, என்ன நாங்கள் பிடுங்கி போடவா. அவங்க சொல்ல, இல்லை நீங்கள் பிடுங்காதீங்க, அறுப்பு மட்டும் என்ன செய்யுங்க, அவையில் விட்டு விடுங்க. அப்போ அது மாதிரி இந்த மெசேஜிலையும் என்ன செய்யும், மெசேஜ் என்று வரக்குள்ள அது சபையாக இருக்கலாம், உலகமெங்கும் இருக்கிற செய்தியாக இருக்கலாம், அப்படியானவர்களும் இருப்பாங்க, கடைசி மட்டும் இருப்பாங்க. ஆனால் அது என்ன செய்ய, முடிவில் தான் அது என்ன செய்யப்படும், செப்பரேட் பண்ணப்படும். அதே தான் அந்த பாதங்களுக்கு கீழாகிற காரியமாயிருக்கு. அப்போ யூதர் அல்லாதவர்களை தேவன் என்ன செய்கிறார், அவங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் என்ன செய்கிறார், சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை உனக்கு கொடுப்பேன். இப்போ தேவண்ட வாக்குத்தத்தம் என்ன, உனக்கு கொடுப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். அப்போ உங்களை பரிசோதிக்க, உங்களை தேவண்ட ஜனமா என்பதை காண்பிக்க அவர் கொஞ்சம் பேர் என்ன செய்வேராம், வைப்பேர். நீங்கள் நினைப்பீங்க என்னோட அவ்வளோ காலம் அப்படி இருக்கிறாங்கன்றக்குள்ள, அது காரியமில்லை. அவர் கடைசி மட்டும் என்ன செய்வேராம், இந்த சாத்தாண்ட கூட்டத்தை உங்களுக்குள்ளே வச்சிருப்பார். அப்போ அதனால் செய்தி சரியாக இருக்கிறது, சபை சரியாக இருக்கிறது என்பதற்காக எல்லாரும் பரிசுத்தவானாகி 100க்கு 100 அங்கே போகுமென்றது காரியமில்லை. அதில் ஏறக்குறைய சொற்பமாக இருக்கும். அது 1, 2, 3 அது குறியினதாக இருக்கும். மற்றது எல்லாமே சாத்தாண்ட கூட்டமாக அது இருக்கும். ஆமேன். பாருங்கள், அது எவ்வளவு நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள். ரைட், அடுத்தது பாருங்கள், பொறுமையை குறித்து வாசிக்க. ஏன்னா நான் இந்தியோட நான் முடிக்கிறேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க டைம் இருக்குது. ரைட், அடுத்து, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்போ என்ன நடக்க, நீ பொறுமையாக இருந்தபடியா. இப்போ மணவாட்டி பொறுமையாக இருக்கிறீங்க. ஏன்னா நீண்ட பொறுமையாக இருந்தால் என்ன நடக்குமா, பூச்சக்கரம் எங்கும், அதாவது இந்த பூமியில் சோதனை காலம் வருமா. அப்போ அந்த சோதனை காலம் வர்ற வேளையில் தேவன் என்ன செய்வாராம், அதில் உங்களை தப்பி வைப்பார். அப்படி என்றால் இப்போ தப்பாமல் வச்சிருக்கிறேன்றது உங்களுக்குள்ள கேள்வி வரும். அதுக்காக அவர் அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. எப்பயுமே தேவண்ட வார்த்தைக்கு
சரியான அர்த்தம் இருக்குது. அப்போ இன்றைக்கு ஆபத்து காலம் வருது, அப்போ ஏன் தேவன் என்ன இதில் இதென்றால் ஏன் எனக்கு வியாதி வருதுன்னு நீங்கள் சிந்திச்சிடாங்க. இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், அதாவது நான் பொறுமையாக நீ காத்திரு, நீ வெயிட் பண்ணு, நீ பொறுமையாரு, நான் நிச்சயமாக தருவேன், உனக்கு சுகத்தை தருவேன், அல்லது உனக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பேன், அல்லது உன்ன பிரச்சனையை நான் தீர்ப்பேன் என்று சொன்னால் மணவாட்டி என்ன செய்கிறாலாம் கேட்டுட்டு இருக்கிறா. அப்படி இருக்கிறவைக்கு சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி உன்னை காப்பேன் என்று. அப்படியானால் இன்றைக்கு அதோடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 440வது பக்கத்தில் பார்க்க போகிறோம் பாருங்கள். ரைட். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்பது இதன் அர்த்தமல்ல. சோதனை காலம் என்று கூறப்படுவது ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு உண்டான சோதனை போன்ற ஒரு சோதனை நமக்கு உண்டாகும் காலத்தை குறிப்பிடுகிறது. அப்படி என்ற என்ன அர்த்தம் என்றால் வார்த்தை நிமித்தம் வர்ற சோதனை. புரியுதா உங்களுக்கு? அதாவது அவர் சொல்கிற இதை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அப்போ அவள் என்ன செய்கிறா, புசிக்கிற அந்த சோதனை. அப்போ வியாதியால் பிரச்சனையால் மற்றவனால் வர்ற சோதனத்திலேருந்து உன்னை காப்பனுன்ற அவர் சொல்லிடு. அதில் அர்த்தம் என்னென்னா கடைசி காலத்தில் வேர்ல்ட் கவுன்சில், அதாவது உலக மகா சபைகள் எல்லாமே ஒன்று கூடி ஸ்தாபனம் ஐக்கியம் கொள்ளும். இந்த ஐக்கியத்தில் உன்னை வஞ்சிக்க வலிக்கிடுவாங்க. ஆனால் நீ என்ன செய்ய மாட்டா, வஞ்சிக்க மாட்டா. அந்த காலத்திலேருந்து நீ என்ன செய்வாயா, தப்பித்து நடப்பா. புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் விளங்கிட்டு அவங்களுக்கு. ரைட். அப்போ அதே போல் பாருங்கள், இந்த காலம் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு உண்டான சோதனை போன்ற ஒரு சோதனை நமக்கு உண்டாகும் காலத்தை குறிப்பிடுது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஒரு திட்டம் அக்காலத்தில் உருவாக்கப்படும். ஆனால் மனிதனின் பார்வையில் அது சரியாகவும் தேவனுடைய திட்டத்தோடு ஒத்துப்போகிறதாக காணப்படும். உலகம் முழுவதையும் வஞ்சிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இதனால் வஞ்சிக்கப்படுவதில்லை. ஆமென். நானும் நீங்களும் என்ன செய்ய மாட்டோமா, வஞ்சிக்கப்பட மாட்டோம். வார்த்தை நிமித்த இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம், இதில் நீங்கள் இணைகிறது தவறல்ல, இது செய்கிறது தவறல்லன்னு வரும். ஆனால் வார்த்தை மணவாட்டி என்ன செய்வா, இதில் என்ன செய்ய மாட்டா, தப்புவா. அதுதான் பூச்சக்கரம் எங்கும் சோதிக்கும்படியான ஒரு காலம் வரும். ஆனால் அதில் இருந்து நான் தப்பிவிப்பேன். எதனால் உன்னை நான் தப்பிவிப்பேன்? நீ பொறுமையாக நான் சொல்லிய வசனங்களை பொறுமையாக காத்து கொண்டபடினால தான் தப்புவா. நீ உனக்கு பொறுமை இல்லாதவா இருந்தால் நீ எல்லா கவுன்சிலில் ஐக்கியமாக இருக்கவும் என்ன செஞ்சிருவேன், உன்னை நான் அனுமதித்து எல்லா காரியத்திலும் வார்த்தைக்கு விரோதமான எல்லா காரியத்திலும் நீ என்ன செஞ்சிருவா, விழுந்து போயிடுவா. ரைட். அப்போ பாருங்கள், அப்படி ஒரு காரியம். அப்போ பாருங்கள், அதை எபிரேயர் 11, 17, 19 வசனம் சொல்கிறதுக்கு அது வாசிங்க. அதாவது விசுவாசத்தினால் ஏற்படும் சோதனையை குறித்து சொல்கிறேன். 11, 17 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமே. ரைட். காணும். அப்போ பாருங்கள், அவன் சோதிக்கப்பட்ட போது அவன் என்ன செய்கிறான், விசுவாசத்தை. அதுக்கு என்ன அர்த்தம் தீங்க சொல்கிறேன்டா, ஆபிரகாம் ஏற்கனவே விசுவாசித்து யாரை பெற்றுக்கொண்டான், ஈசாக்கு. ஆனால் அவன் வாக்குத்தத்தம் பெற்ற பிற்பாடும் என்ன செய்யப்பட்டான், சோதிக்கப்பட்டான். புரியுதா உங்களுக்கு அர்த்தம்? இப்போ நீங்களும் வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டீங்க. ஒருவேளை பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாமேட்டீங்க. வாக்குத்தத்தம் இன்றைக்கு பரிசுத்தாவி தான். அப்போ நீங்கள் வாக்குத்தத்தம் ஆகி அந்த குமாரனை பெறுறீங்க. பரிசுத்தாவியை பெற்றோனே என்ன வருது, எங்களுக்கு சோதனை வருது. ஆனால் அந்த சோதனையை அவன் என்ன செய்கிறான், ஜெயிக்கிறான். அதில் சமரசமே இல்லை. மற்ற எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, இவன் கேள்வியை கேட்கல. அவர் சொன்னேன், நீ இந்த மோரியா மலை என்ன மோரியா மலைக்கு கொண்டு போய் மகனை பலியிடு. அடுத்த நாளே ஆள் கிளம்பிட்டு, அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டு, ஆண்டவரே இது இவனுக்கு தானே வாக்கு தத்தம் கொடுத்து எந்த கேள்வியும் இல்லை, ஆளை போடு. ஏன்னா ஆளை போடணும் போட மனைவிட்ட சொல்லையில் வேலைக்காரன் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் மணவாட்டி வந்து ரகசியத்தை காப்பா. ஏண்டா அவளுக்கு எங்கே சொன்னால் மிஸ் ஆகுமென்று தெரியும். அவள் ஓட்ட விட மாட்டேன். ஏனண்டா அது கூடவே அவங்கள நேசிக்கிறவங்களாக இருந்தாலும் அவள் போவாள். அதான் ராஜரீக வைத்து. அப்போ பாருங்கள், அவன் ஏற்கனவே விசுவாசிச்சொண்ட பெற்றான், வாக்குத்தத்தம் பெற்ற பிறரும் சோதிக்கப்பட்டான். நீங்கள் மணவாட்டி ஆனாலும் என்ன வரும்,
சோதனை வரும். என்ன எத்தனை பேரில் வரும்? உங்களோட தனிப்பட்ட அனுபவத்தோட உங்களோட பிள்ளைக்கூடாக வரும், ஏன்னா மனைவிக்கூடாக வரும், கணவனுக்கூடாக வரும், நீங்கள் நேசிக்கிற விற்கிறதுக்கூடாக வரும். நேசிக்கிற விற்கிறமன்றக்குள்ளே சிலையை சொல்லல, நீங்கள் எந்த இதை விசுவாசிக்கிறீங்களோ அது எல்லாமே விற்கிற. அப்படி வரக்குள்ள மனவாட்டியாக இருந்தா நோ, அவள் என்ன செய்வான்? ஆண்டு சொல்லிட்டேரா கடவுள் என்ன செய்யும்? அப்படியே செய்வான். அவையே தான் தேவன் என்ன செய்வாராம்? அதில் காப்பாற்றுவேன். என் பொறுமையை குறித்து நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அப்போ பாருங்கள், அப்போ இப்போ அந்த அர்த்தம் விளங்கிட்டு தானே. இப்போ திறந்த வாசல் பார்த்துட்டோம், தாவீதின் திறவுகோல் பார்த்துட்டோம், அடுத்து என்ன பார்க்குறோம்? யூதரையும் பார்த்துட்டோம். யூதர் அல்லாதவர்களையும் தேவன் என்ன செய்கிறாராம்? கொடுக்குறார். ஏன்னா அப்போண்டா நீங்கள் சந்தேகம் வரக்கூட, என்ன இந்த மெசேஜில் பிறர் தொடர்ந்து நல்லா பேசிகிட்டு இருக்கு, இல்லை கெட்டாக பேசுகிறேன்னு வைங்களே, பேசிகிட்டு இருக்கே ஆனால் எல்லோரும் திருந்துற மாதிரி இல்லைண்டா நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்கணும். என்னண்டா தேவன் ஒரு சாத்தாண்ட கூட்டத்தையும் தந்திருக்கிறேன். இது கடினமான வார்த்தை தான். இந்த வார்த்தை அப்படி தான் சொல்லும். ஏண்டா சாத்தாண்ட கூட்டத்தையும் கொஞ்சம் பேரை நான் தந்திருக்கிறேன். ஏன்னா 2 மணவாட்டியோ 3ஓ 4ஓ 10 மணவாட்டியோ அங்கால இருக்கிற 70ஐயும் நான் தந்திருக்கிறேன். என்னையா? சாத்தாண்ட கூட்டமாக என்று வேதம் சொல்லுது. அப்போ அதனால் நாங்கள் இதில் கவலைப்படக்கூடாது. ஆனாலும் உண்மையானவங்க பரிதபிக்கப்பட்டு என்ன செய்வாங்க? அந்த எல்லாரும் 80 அல்லது 100 என்ன செய்யும்? தொடர்ந்து தேவண்ட போகணும் என்று வெளிக்கிடுவாங்க. ரைட். அப்போ பாருங்கள், அடுத்த 105 சொல்கிறேன். 105 19 வாசிங்க. சங்கீதம் வாசிச்சுட்டு அடுத்தது கிரீடம், அடுத்த தூண். யாரெல்லாம் தூண் என்று பார்க்க போகிறோமா? 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். கர்த்தர் சொல்லிய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை அது என்ன செஞ்சிச்சான்? புடமிட்டது. யார? என்ன? யோசேப்பு. அப்போ பாருங்க, அப்போ அதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்லி அவனுக்கு தான் அது சொல்லப்படுது. கர்த்தர் சொல்லிய வாசனம் நிறைவேறும் அளவும் அவனை என்ன செய்யப்பட்டதான்? சோதிக்கப்பட்டது. ஏன்னா அப்படியான வசனம் சோதிக்கப்பட்ட. அதே போல தான் மணவாட்டியானவள் அவர் சொல்லி அந்த வார்த்தை நிறைவேற அளவு மட்டும் தேவண்ட வார்த்தை உங்களை என்ன செய்யும்? சோதிக்கும். ரைட். இப்போ கிரீடத்துக்கு போகிறோம். அடுத்த கிரீடம், அடுத்த தூண், அதோட நான் முடிக்கிறேன். அப்போ பாருங்க ரைட். அடுத்த பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ என்ன செய்யாம்? பற்றிக்கொள். அப்போ பாருங்க 43 பாருங்க, மணவாட்டியாக இருப்பவர்கள் கிரீடம் அணிவது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக நிற்பார்கள். ரைட். இப்போ நான் இதை பார்ப்போம். இயேசு வரும்போது அவருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து அவருடைய வருகைக்காக காத்திருப்பார்கள். எடுத்துக்கொள்ளப்படுவர்கள் இந்த தேவனுடைய பிள்ளைகளும் அவரோடு அரசாளும் உரிமையை பெற்றதன் அறிகுறியாக கிரீடம் கொடுக்கப்படுது. இப்போ கிரீடம் எப்போ கொடுக்கப்படுதுண்டா? வெற்றி பெற்றவளுக்கு. அப்போ அந்த மணவாட்டியானவள் எந்த வெற்றியை பெற்றிருக்கிறாள்? மரணத்தை அவள் என்ன செஞ்சிருக்கிறாள்? ஜெயமாக வென்ற பிற்பாடு என்ன கொடுக்கப்படுதுண்டா? கிரீடம் கொடுக்கப்படுது. யாருக்கு? உயிரோடு இருந்தும் ஏனோக்க போல நடந்தவங்களுக்கும் கிரீடம், உண்மையாக வாழ்ந்து மரிச்சு போனவங்களுக்கு எழுப்பிதவன் என்ன செய்கிறேன்? கிரீடம். அப்போ விளங்கிட்டா கிரீடம். அப்போ கிரீடம் என்பது மணவாட்டிக்கு கொடுக்கப்படுது. மணவாட்டி யாருக்கு கொடுக்குறா? நீதான் என்ற ராஜாண்டு. ஏண்டா அதான் அந்த லூத்தரன் தானே, மார்ட்டின் லூதர் என்ன, அந்த அவர் அறையில் ஜெபிச்சோண்டு இருக்கக்குள்ள இயேசு கிறிஸ்து கிரீடத்தோடு வந்து நிற்கிறேன். அப்போ அவருக்கு பாருங்கள், அந்த நாள்லேயே பரிசுத்தாவி அவருக்குள்ள தனிப்பட்ட விதத்தில் இடப்பட்டபடினால அவர் பார்க்குறார், இது வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லை. அவர் என்ன செய்கிறார்? அப்பாலே போ சாத்தானி என்றக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது உருவம் மாறி கருப்பாக மாறிட்டு, ஏண்டா அது பேயாக இருந்துச்சு. அப்போ அதே போல தான் மணவாளன் 1000 வருஷ அரசாட்சியில் தான் மணவாட்டி தான் போய் என்ன செய்ய போகிறான்? அவருக்கு கிரீடத்தை போட போகிறான். அதே நேரம் இயேசு அதுக்கு முன்னால் மணவாட்டிக்கு கிரீடம் போட்டுவே. என்ன கிரீடம்ண்டா? மரணத்துக்கூடாக ஜெயம் கொண்டபடியினால். ஆமேன். அப்போ பாருங்க, இந்த தேவனுடைய பிள்ளைகளும் அவரோடு அரசாளும் உரிமையை பெற்றதன் அறிகுறியாக கிரீடங்கள் கொடுக்கப்படும். இவ்வுலகத்தில் அவரோடு பொறுமையோடும் பாட அனுபவித்தவர்களுக்கும் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவரோடு கூட
பொறுமையோடு, எல்லாத்துக்கும் பொறுமை உங்களுக்கு வேணும். அந்த பொறுமையோடு உபத்திரத்தை அனுபவித்த எல்லாருக்கும் தேவன் என்ன செய்கிறாரண்டா கிரீடத்தை கொடுக்கிறார். இந்த கிரீடத்தை பற்றி கொள்வது இயேசு அறிவுறுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இப்போ அஞ்சாவது தூண். இப்போ பாருங்கள், தூணை பார்க்க போகிறோம். அடுத்த தூணை பற்றி என்ன சொல்லுது? ரைட். ஜெயங்கொள்ளுகிறவனும் அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்வேனாம்? தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அதே பாருங்க, இந்த சபையிலண்டா நீங்கள் தூணாக இருந்து நாளைக்கு வெடிப்பு விழுந்து போயிடுவீங்க. ஏன்னா ஆனால் இந்த சபையில் தூணாக இருக்கிறவன் என்ன செய்யானா? என்ன வாசிங்க? ஒரு காலம் நீங்கி போவதில்லை. நான் இந்த கொஞ்ச நாளாக நான் சிலதை பார்க்குறேன். இந்த சபையில் ஆரம்பம் தொட்டு வந்து இதற்காக பாடுபட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படி போனது எங்களுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா இல்லாமல் போய் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு முறையில் அந்த காரியங்களில் கடந்து போய் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இல்லாமல் போனது. ஆனால் பாருங்கள், இந்த செய்தி பார்க்கல இதை சிந்திக்கல எனக்குள்ளால் இருக்க பாரம். ஏனெண்டா இந்த மெசேஜில் நாங்கள் தொடர்ந்து ஓடணும், ஒரே கொள்கைக்காக ஒரே நோக்கத்துக்காக ஓடி எங்களோட ஓட்டத்தை நாங்கள் முடிக்கணும். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நோக்கங்கள் ஒவ்வொரு காரியத்தினால் அநேகர் இழக்கப்பட்டு போனதை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த சபையில் அவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டானா? நீங்கி போக மாட்டான். மனவாட்டியாய் இருப்பவர்களுக்கு கிரீடம் அணிவது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக நிற்பார்கள். தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? இயேசு தம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை குறிப்பிடுகிறார். அதான் உண்மையான ஆலயம். இப்போ பாருங்கள், ஒரு கட்டிடத்தை தாங்க ஒவ்வொரு தூண் இருக்கு. ஒரு தூண் தான் எல்லா கட்டிடத்தையும் என்ன செய்யாது? தாங்காது. ஏன்னா அப்படி தானே? அப்போ இப்போ ஒரு வீடு அடிக்கிறேன்டா ஒரு 30 தூண் போடுறாங்கன்னு வைங்களேன், 15 தூணுண்டா 15 தூண் சேர்ந்தால் தான் அந்த வீடு என்ன செய்யும்? நிற்கும். அப்போ அதே போல தான் ஒரு மனவாட்டியானவள் ஒரு தூணாக இருக்கிறாள். அப்போ அதே போல தான் இயேசு கிறிஸ்து என்னும் சரீரத்தில் அவள் ஒரு பாகமாக இருந்து அவரை தாங்கிறவளாய், அவருக்குள்ளாக என்ன செய்கிறாள்? அவள் தாங்கிறவளாக இருக்கிறாள். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவில் இருந்து நீங்கள் பிரிஞ்சு போயிடுமா? அதில் ஒட்டப்பட்டால் யாரும் தொட இயலாது. அப்போ அதில் இருக்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டானா? நீங்கி போவான். சரீரமாக சபையாக இருப்பதால் பரிசுத்தாவி நமக்குள் வாசம் செய்யும் தேவனுடைய ஆலயமாக நாம் திகழுகிறோம். தூண் என்பது எதை குறிக்கிறது? அது கட்டிடத்தை தாங்கும் அஸ்திபாரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறது. அப்படியெனில் ஜெயங்கொள்ளுகிறவன் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வகித்த ஸ்தானத்தை வகிக்கிறான். அப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு தூணாக இருந்தால் யார ஸ்தானத்தை நீங்கள் வகிக்கிறீங்கன்னா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய ஸ்தானத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? வகிக்கிறீங்க. என்று அவருக்குள்ளே வாரீங்க. என்று அவர் ஆவி உங்களுக்கு அளவில்லாமவர். அதனால தான் இந்த புதிய ஏற்பாடின் இந்த மெசேஜை பிரசங்கிக்கிற எல்லாருமே தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்படுறாங்க. என்றால் வரப்போகிறது அவங்க முன்னறிவிக்கிறபடினால். என்றால் தீர்க்கதரிசி என்பதற்கு இன்னொரு அர்த்தம், வரப்போகிறதை முன்னறிவிப்பவன், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறவன், கர்த்தருடைய தூதன் என்று என்ன செய்கிறாங்க? அவங்க அழைக்கப்படுறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர்றவர்கள் தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்படுறாங்க. ஏனென்றா அது அப்போ பாருங்கள், அந்த தூண் என்ற ஒரு ஸ்தானத்தை தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்க அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். எபேசியர் 2 நீங்கள் அதை வாசிக்கலாம். அப்போ பாருங்கள், ஆலயத்தில் ஒரு பாகமாக இருந்தனர். உள்ளே பிரவேசித்து அவருடைய சரீரமாகிய ஆலயத்தின் ஒரு பாகமாக இருக்கின்றனர். தேவன் மனிதனை தூணாக நிறுத்தி அஸ்திவாரத்தின் ஒரு பாகமாக்கினார் எனின் அவரை அவனுக்கு வெளிப்படுத்தி வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்துவார் என்று அர்த்தம். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த வெளிப்பாட்டை பெற்றனர். அப்போ தூணன்றதோடு அது மாத்திரமல்ல, தேவன் தன்னுடைய வார்த்தையும் வெளிப்பாட்டையும் அவனுக்கு என்ன செய்கிறாராம்? தெரியப்படுத்த. அவன்தான் தூணாயிருக்கிறான். ஆமேன், ஆமேன். அவன்தான் தூணாயிருக்கார். சபையில் பாரம்பரியமாக இருக்கிறதோ அதுக்காக பிரயாசப்படுகிற ஒரு தூணல்ல, அது வெளிப்படையான உண்மையாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் தூண் என்பது வார்த்தையும் வெளிப்பாட்டையும் அறிஞ்சு அதில் நிலைச்சு நிற்கிறவன் தான் தேவனுடைய சரீரமாகிய சபையில் தூணாக இருக்கிறான். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ விளங்கிட்டு தானே? இப்போ திறந்த வாசலை பார்த்துட்டீங்க. திறந்த வாசல் எப்படி அந்த சபைக்குள்ளே இருந்துச்சு, இன்றைக்கு இந்த சபைக்குள்ளே அந்த திறந்த வாசல் இருக்கா? ரெண்டாவது பார்த்த நாங்கள் என்ன, தாவீதின் திறவுகோல். அப்போ அந்த தாவீதின் திறவுகோல் என்பது யார்? மணவாட்டி. ஆமே, அந்த மணவாட்டி பரலோகத்துக்கும் பாதாளம் மரித்தவங்களுக்கும் அவர் திறவுகோலை உடையவர்களாக இருக்க, அது ரெண்டுக்கும் அவர் தேவனாக இருந்து ரெண்டு பேரும் அவருடைய மணவாட்டியாக இருக்கிறாங்க. அந்த மணவாட்டியானவள் என்ன செய்கிறா? அவள் என்ன செய்கிற? 1000 வருஷ ஆட்சியில் அவரோடு ஆளுகை செய்வது தான் தாவீதின் திறவுகோளுடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ நாங்கள் அவரோடு 1000 வருஷ அரசாட்சியில் அரசாளுவோம். அப்போ அரசாளணுமெண்டா எங்களுக்குள்ளால குணாதிசயங்கள் மாறி நாங்கள் உலகத்துக்கு நற்செய்தியை நாங்கள் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் செய்யணும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்னது? யூதர் அல்லாதவரை தேவன் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு கொஞ்சம் பேர் அவர் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். அப்போ அந்த கொடுக்குற வேளையில் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல தங்களை காத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையில் நடக்கிறாங்க. ஆனால் அந்த கடைசி கால சபையில் தேவன் என்ன செய்கிறாராம்? அந்த யூதர் அல்லாதவர்களையும் தேவன் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் அவங்க எல்லாம் ஒரு நாளில் நியாயத்தின் நாளில் அவங்க எல்லாரும் பாதத்துக்குள்ளே வருவாங்க, நியாயத்திக்கப்படுறவர்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு இப்பையும் தெரியும் தேவன் அவங்களோடு இருக்கிறார் என்று. நான் உன்னோடு அன்பாய், வசனத்தை மறக்கக்கூடாது. வேதம் சொல்ல, நான் அவர் உன்னோடு அன்பாய் இருக்கிறத அவர்கள் பார்ப்பாங்க, ஏன்னா காண்பார்கள். அப்போ தேவன் அவங்களோட அன்பாக இருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாலும் அவங்க யாராக இருப்பாங்க? தாங்கள் யூதர், நாங்கள் சரி என்று சொன்னாலும் அவங்க சாத்தாண்ட கூட்டம். அடுத்தது என் பொறுமையை குறித்திய வசனங்களை நீ கை கொண்டபடினால் பூச்சக்கரத்து மெங்கும் கொடிய ஆபத்து வரும், ஆனால் நான் அங்கே தப்பி வைப்பேன். அப்போ அதோட அர்த்தம் என்ன? அர்த்தம் அதுக்காக இந்த வியாதி வருத்தம், அது அந்த அர்த்தம் அல்ல. அந்த வார்த்தை நிமித்தம் வேர்ல்ட் கவுன்சில் வரும். அதே நேரம் வார்த்தைக்கு எதிரான காரியங்களை உங்களோட குடும்பமோ யார் என்ன செய்தாலும் நீங்கள் அது தேவன் ஆபிரகாமை போல் நீங்கள் வாக்கு தத்தத்தை பெற்றிருந்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? அவனை கொல்லண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? கொல்லுவீங்க. ஏன்னா அவனை நீ விட்டு விலகண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? விட்டு விலகுவீங்க. அப்போ அந்த அர்த்தத்தையும் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் என்ன? அடுத்தது கிரீடத்தை பார்த்தோம். அப்போ கிரீடம் என்ன என்று என்ன பார்த்தோம்? மணவாட்டியானவள் ஏன்னா ஜெயங்கொண்டு மரணத்தை ஜெயங்கொண்டு வர்ற வேளையில் ஏன்னா தேவன் என்ன செய்கிற? கிரீடத்தை கொடுக்குற. இந்த உலகத்தின் பாடுகள் 4வது தூண் ஆக்குவேன். அப்போ அந்த தூண் என்பதை நாங்கள் இப்போ கடைசியாக பார்த்த நாங்கள் என்ன? அந்த தூண் உண்மையான என்பது வார்த்தையும் வெளிப்பாட்டையும் அறிஞ்சு அவருக்கு போதிச்சு தேவண்ட சரீரமான இதில் அவங்க பொருந்திடுவாங்க. அப்போ பொருந்தினா அவர் இயேசு கிறிஸ்து பூமியிலேன்னு சொல்ல, பிதாவானவர் கொடுத்த யாரும் என்னிடத்தில் எவனும் பிரிக்க இயலாதுன்னு அவர் சொன்னார் தானே. என்னிடத்திலிருந்து ஒருவனும் பிரிக்க முடியாதுன்னு. அப்போ அவர்கிட்ட இருந்து நீங்கள் விலக இயலாது. ஆமேன். அதனால் நாங்கள் பிலதெல்பியா போல் இந்த சபைக்கு நாங்கள் தூணாக இல்லாமல் நாங்கள் இயேசு கிறிஸ்துக்கு தூணாவோம். சபையில் தேவன் இருக்கிறார் என்று எண்ணாமல் நாங்கள் வார்த்தையில் தேவன் இருக்கிறார் என்றும் அதில் மாத்திரம் ஜீவன் இருக்குன்னு நாங்கள் வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே உமக்கு கொடான கொடி சோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு சோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு சோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே ஒரு அழகான காரியத்தை உம்முடைய வார்த்தை கூடாக நாங்கள் பார்த்து கர்த்தாவே நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். அதனாலே நாங்கள் எப்படியாக ஜீவிக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய பார்வையிலே நாங்கள் ஊழியங்களை செய்து கர்த்தாவே இன்னும் அதிகமாய் உமக்குள்ளாக நாங்கள் பலப்பட நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு சோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இது மனித கற்பனையோ மனித போதனையோ அல்ல என்பதை நீர் அறிந்த தேவன். இது உம்முடைய வார்த்தையின் சத்தியம்
பிரியமாய் இருக்கிறபடினால் நீர் இன்னும் அதிகமாய் நீர் அவர்களோடு பேசி கர்த்தாவே, நீர் சொன்னது போல பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான் என்றது போல கர்த்தாவே, நீர் இழுத்து கொண்டு ஜனங்கள் உமக்குள்ளாக ஓட நீ செய்ய போகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யாவரும்